கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் படலம் இராமன் தேர் ஏறு படலம். சென்ற வகுப்பில் ராவணன் தேர் ஏறு படலம் பார்த்தோம். ராவணனுடைய தேர் எப்படிப்பட்டது, எவ்வளவு வலிமை வாய்ந்தது, அந்த தேரினுடைய சிறப்புகள், ராவணன் கொண்டு வந்த ஆயுதங்கள், என்ன ஒரு சபதம் செய்து அல்லது என்ன ஒரு சூழ் உரைத்து ராவணன் தேர் ஏறினான் என்பதையெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அதே போல ராமனுடைய தேர் எப்படிப்பட்டது, அதனுடைய சிறப்புகள் என்ன, அந்த தேர் எவ்வாறு எங்கிருந்து வந்தது, ராவணன் உரைத்தது போல ராமன் உரைக்கும் சூழ் அல்லது சபதம் என்ன என்பதை இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். நேரம் இருந்தால் ராவணன் வதைப்படலத்திற்குள் இன்று நுழைவதற்கு வாய்ப்பு உண்டு. ராமன் தேர் ஏறு படலத்திற்கு அடுத்த படலம் ராவணன் வதைப்படலம். அது ஒரு ராவணன் வதைப்படலம் மட்டும் சுமார் 3 மாதம் அல்லது 4 மாதம் ஓடலாம். பெரிய படலம் 250க்கு மேற்பட்ட பாடல்கள். ராமன் தேரேறும் படலம் 27 பாடல்கள் தான். சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை, அதாவது ராவணன் தேர் ஏறும் படலத்தின் இறுதி பாடலை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். குகன் சென்ற வகுப்பின் நிறைவு பாடல் எழுந்து வந்தனன் ராவணன் இராக்கதத்தானை கொழுந்து முந்தியது உற்றது கொற்றவ குலுங்குற்று அழுந்துகின்றது நம்பலம் அமரரும் அஞ்சி விழுந்து சிந்தினர் என்றனன் வீடனன் விரைவான். ராவணன் தேர் ஏறி வருவதை பார்த்து வீடனன் விரைவாக வந்து ராமனுக்கு செய்தி சொல்கிறான். வீடனன் விரைவான், அவசரமாக வந்து ராமனிடம் செய்தி சொல்லப்படுகிறது. சொல்பவன் வீடனன். என்ன சொல்கிறான்? ராவணன் எழுந்து வந்தனன் ராவணன் ராக்கதத்தானை, தானை என்றால் சேனை, படை, கொழுந்து முந்தியது உற்றது, தீயின் கொழுந்து போல வேகமாக அது வருகிறது. கொற்றவ, எப்பொழுதும் வெற்றி பெறுவனே என்று ராமனை விழிக்கின்றான் வீடனன். நம்பலம் குலுங்குற்று அழுந்துகின்றது. ராவணன் இவ்வாறு தேர் ஏறி வருவதை பார்த்து நம்முடைய படை சற்றே பலம் குன்றியது போல காணப்படுகிறது. ராவணனின் வருகை நோக்கி அமரரும் அஞ்சி விழுந்து சிந்தினர், தரையில் விழுந்து அழுதார்கள், புரண்டார்கள் என்று பொருள்படும். ஸோ இந்த செய்தியை வீடனன் ராவணனுக்கு தெரிவிக்கிறான். வீடன் ராமனுக்கு தெரிவிக்கிறான். ராவணன் தேர் ஏறி வந்த அந்த நிகழ்வை வீடனன் ராமனுக்கு தெரிவிக்கின்றான். எழுந்து வந்தனன் ராவணன் ராக்கதத்தானை கொழுந்து முற்றியதுற்றது கொற்றவ குலுங்குற்று அழுந்துகின்றது நம்பலம் அமரரும் மஞ்சி விழுந்து சிந்தினர் என்றனன் வீடனன் விரைவான். இது எடுத்துடலாம். குகன் அடுத்த பாடல் போட அதே எடுத்துடலாம். இப்பொழுது ராமன் தேர் ஏறுகிறான். இந்த பாடல் எடுத்துடலாம். குகன், ராமனுக்கு தேர் கிடையாது. ராவணன் முதல் போர் புரி படலம் என்று சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தோம். யுத்தகாண்டத்தின் ஆரம்பம். ராமனுக்கு தேர் கிடையாது. முதல் தடவை ராவணன் போரிட்ட பொழுது அந்த போரில் தான் ராவணனை இன்று போய் நாளை வா என்று ராமன் அனுப்புகிறான். வாரணம் பொருது மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேப்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று வெறுங்கையோடு ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டாய் போருக்கு இனி இன்று போய் நாளை வா என நல்கினன்
என்று அந்த 2 பாடல்களும் முதல் போர் புரி படலத்தில் ராவணனை இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்புகிறான் ராமன். ஏற்கனவே ராமன் ராவணன் போரிட்டு இருக்கிறார்கள். அப்பொழுதும் போரில் தேர் வந்தவன் ராவணன். அப்பொழுது ராமனுக்கு தேர் கிடையாது. ராமனுடைய தேராக பயன்பட்டவன் அந்த சர்வீஸ் புரோவைடர் வாஸ் அனுமன். இப்பொழுதும் அனுமன் ராமனுக்கு சாரதியாக அல்லது ராமனுடைய தேராக இருந்திருக்க முடியும், இருந்திருக்க கூடும். ஆனால் ராமனுக்கு தேர் அனுப்புவது என்பது போர் தொடங்குவதை பார்த்து கொண்டிருந்த வானிலிருந்து விண்ணிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அமரர்கள் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமான் கட்டளையிடுகிறார், ராமனுக்கு தேர் அனுப்புங்கள் என்று. ஆக ராமனுக்கு ராமன் ராவணன் யுத்தம் 2வது முறை நடைபெறும் பொழுது ராமனுக்கான ஒரு ஸ்பெஷலாக தேர் ஒன்றை அனுப்பும்படி சிவபெருமான் கட்டளையிடுகிறார். அந்த தேர் வருகிறது. எனவே அடுத்த படலம் தேர் ஏறு படலம். அந்த படலத்தின் முதல் பாடலை பார்க்க போகிறோம். குகன் முதல் பாடல் போடலாம். தொழும் கையொடு வாய் குளறி மெய்முறை துளங்கி விழுந்து கவி சேனை இடு பூசல் மிக விண்ணோர் அழுந்து படு பால் அமளி அஞ்சல் என அந்நாள் எழுந்தபடியே கடிது எழுந்தனன் ராமன். ராமனுக்கு ராவணன் போரிட வந்திருக்கிறான் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. செய்தி கேட்டவுடன் ராமன் எழுந்தனன். இது இந்த பாடலின் இறுதி 2 வார்த்தைகள். ராமன் எழுந்தனன், விரைவாக எழுந்திருக்கிறான். கடிது எழுந்தனன், ராமன் கடிது எழுந்தனன். எவ்வாறு எழுந்தான்? அந்நாள் எழுந்தபடியே, முன்னொரு காலத்தில் எழுந்தபடியே இப்பொழுதும் எழுந்தான். முன்னொரு காலத்தில் எழுந்தவன் திருமால். எங்கிருந்து எழுந்தான்? அமளி, 3வது வரியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அமளி என்றால் படுக்கை என்று சொன்னேன். போதார் அமளிக்கே என்று திருவம்பாவை பாடலையும் சொன்னோம். பால்படு அமளி, பால்படு அமளி, பால்கடலில் பாம்பனையின் மேல் துயில் கொண்டிருந்த அந்த திருமால் அஞ்சல் என அந்நாள் எழுந்தபடியே இப்பொழுதும் எழுகிறான். அந்நாள் எழுந்தபடியே கடிது எழுந்தனன் ராமன். அந்நாள் என்ன சொல்லி எழுந்தான்? திருமால் படுக்கையில் இருந்து, பாம்பனையில் இருந்து என்றால் அஞ்சல், பயப்படாதீர்கள் என்று சொல்லி முன்னொரு நாள் தன்னுடைய பாம்பனை படுக்கையில் இருந்து திருமால் எழுந்தது போல இப்பொழுது ராமன் எழுகிறான். பால் படு அமளி அஞ்சல் என அந்நாள் எழுந்தபடியே ராமன் கடிது எழுந்தனன். அழுந்து படுபால், பார்க்கடலில் ஆழ்ந்து கிடைக்கின்ற அந்த பாம்பனை. இல்லைன்னா தோசை வைப்பேன், அதுவும் இல்லைன்னா. ஹலோ, எல்லாரையும் மியூட் பண்ணுங்க சார். தோசை வைக்கிறதெல்லாம் கேட்கறது ப்ளீஸ். குகன். தொழும் கையோடு வாய் குளறி மெய்முறை துளங்கி விழுந்து கவிசேனை. கவிசேனை குரங்கு கூட்டம். கவி என்றால் குரங்கு. குரங்கு கூட்டம் இடு பூசல், பூசல் என்றால் பேரொலி. குரங்கு கூட்டம் எழுக்கக்கூடிய பேரொலி. அந்த குரங்கு கூட்டம் ராவணனை கண்டு அஞ்சி ராமா எங்களை காப்பாற்று என்று தொழும் கையோடு வாய் குளறி, பேச முடியல அந்த குரங்கு கூட்டத்துக்கு, ராமா எங்களை காப்பாற்று என்று குரங்கு கூட்டம் தொழும் கையோடு ராமனை இறைஞ்ச மெய்முறை துளங்கி. துளங்கி என்றால் அசைதல், இந்த இடத்தில் நடுங்குதல். மெய் என்றால் உடம்பு. உடம்பெல்லாம் நடுங்கி வாயெல்லாம் குளறி கைகூப்பி கீழே விழுந்து விழுந்து கவிசேனை இடு பூசல், அது கூட விண்ணோர் எழுந்து, அதே போல அமரர்களும். இது இப்பொழுது இந்த குரங்கு கூட்டம் பூசையிடுகிறது. இதற்கு முன்னால் விண்ணோர் பால்படு அமளி, தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து திருமாலை அவதாரம் செய்வாயாக அல்லது எங்களை காப்பாற்ற, அவதாரம் செய்கின்ற அவர்கள் சொல்லவில்லை,
அரக்கர் தொல்லை தாங்க முடியவில்லை, காப்பாற்று என்று வேண்ட அப்பொழுது திருமால் பால்படு அமளியிலிருந்து எழுந்தது போல இப்பொழுது ராமன் எழுந்தான் என்பது பொருள். இந்த முன்னாள் தேவர்கள் எல்லோரும் வந்து தொழுந்தது அது கம்பனே சொல்கின்றான். திரு அவதார படலத்தில் தசரதன் வசிஷ்டரிடம் போய் எனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று வருந்த வசிஷ்டர் என்ன சொல்லலாம் என்று நினைக்கும் பொழுது வசிஷ்டருக்கு என்றோ ஒரு நாள் தேவர்கள் எல்லோரும் போய் திருமாலை வேண்ட திருமால் அபயம் அளித்ததை அந்த நிகழ்வு ஞாபகத்திற்கு வருகிறது. அப்பொழுது திருமால் சொல்கிறான், நான் தயரதன் மதலையாய் வருதும் என்று. அப்பொழுது தேவர்கள் எல்லாம் வேண்டியவுடன் திருமால் எழுந்தான் என்பதை வசிஷ்டர் நினைத்து பார்க்கிறார். பாலகாண்டத்து பாடல். இதில் அடுத்த வால் போடலாம். குகன் அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையென விழி துயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமை தீர்ப்பன் என்று உலைவுறும் அமரர்க்கு உரைத்த வாய்மையே. அலைகடல் நடுவன், கடல் என்பது இந்த இடத்தில் பார்க்கடல், பார்க்கடலில் நடுவே ஓர் அனந்தன் மீமிசை, அனந்தன் என்பவன் ஆதிசேஷன், அவன் மீது மலையென விழி துயில் வளரும் மாமுகில், இது ராமன் அல்லது திருமால் துயில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த நிலைமை, அந்த தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து கொலை தொழில் அறக்கர்தம் கொடுமை தீர்ப்பன் என்று தன்னை வந்து வணங்கிய, தன்னை வந்து வேண்டிக் கொண்ட, தன்னை சரணடைந்த தேவர்களுக்கு அபயம் கொடுத்து உலைவுறும் அமரர்க்கு உரைத்த வாய்மையே என்று அந்த நிகழ்வை வசிஷ்டன் நினைத்து பார்த்தான் என்பது பாலகாண்ட திரு அவதார பாடல். ஸோ இவ்வாறு ராமன் அடுத்த பாடல் போலாம். இவ்வாறு ராமன் எழுகிறான். எழும்பொழுது ஒரு சூள் உரைக்கின்றான். இந்த பாடல் எடுத்துடலாம் குகன். ராவணன் போருக்கு புறப்படுவதற்கு முன்னால், தேர் ஏறுவதற்கு முன்னால் சூள் உரைத்தான் என்பதை நாம் பார்த்தோம். பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், சென்ற வகுப்பில் சொன்னோம் அது. இன்று நான் போர் செய்ய புகுந்தால் 2ல் 1 கண்டிப்பாக நிகழ்த்துவேன் என்று ராவணன் சூளுரைக்கின்றான். 2ல் 1 என்று சொன்னவன் முதலில் எது நிகழும் என்று சொல்லும் பொழுது சீதா பிராட்டி தன்னுடைய கைகளால் வயிற்றில் அடித்து கொண்டு கதறி உலைவிற்று உயிர் துறப்பாள். சீதா பிராட்டி வயிற்றில் அடிச்சுண்டு, ஐயோ என் கணவன் போயிட்டானே 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 என்று சீதா பிராட்டி அழுது புலம்புவாள். இது கண்டிப்பாக நிகழும், நான் சூளுரைக்கின்றேன் என்று சொல்லி ராவணன் போருக்கு புறப்படுகிறான். அவ்வாறு நிகழாவிட்டால், அதாவது சீதா பிராட்டி வயிற்றில் அடித்துக் கொண்டு என் கணவன் போயிட்டானே என்று ஒப்பாரி வைத்து அழுவது நிகழாவிட்டால் அதை மயன்மகள் மண்டோதரி செய்வாள் என்பது ராவணனுடைய சூள். 2ல் 1 நிகழ்த்துவன் என்பது ராவணன் உரைத்த சூள். சூள் ஏற்றுத்தான் அந்த காலத்து சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் பார்க்கலாம். போருக்கு போவதற்கு முன்னால் போன வாட்டி ஜோஷி கூட ஒரு இது சைட் பண்ணார், ஒரு எக்ஸாம்பிள் சைட் பண்ணார், பெருஞ்சித்திரனார் என்று நினைக்கிறேன். ஸோ போருக்கு போகும் அரக்கர்கள் வஞ்சினம் கூறி சூளுரைத்து போருக்கு செல்வார்கள். அதுபோல ராமன் இப்பொழுது சூளுரை செய்கிறான். ராவணன் சொன்ன சூளுரை இப்பதான் சொன்னேன், டிஸ்கிரிப்டிவா சொன்னேன். ராமன் என்ன சூளுரை செய்கிறான் என்பதையும் பார்ப்போம். ராவணன் செய்த சூளுரைக்கும் ராமன் செய்த சூளுரைக்கும் மிகுந்த வேறுபாடு காண்பிக்கின்றான் கம்பன். பாடலை பார்க்கலாம். குகன் கடற்களிறு எனத்தகைய கண்ணன் ஒரு காலன் விடக்கயிறு எனப் பிறழும் வாழ்வலன் விசித்தான் மடக்கொடி துயருக்கும் நெடுவானின் உரைவோர்தம் இடற்கடலி நிற்கும் முடிவென்று நெசித்தான். கடற்களிறு என, கடம் என்றால் மதம், யானையின் மதம், களிறு ஆண் யானை. கடற்களிறு எனத்தகைய கண்ணன், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கண்ணன் என்பது நான் சொன்னது போல கிருஷ்ணாவதாரம் இல்லை, ஏன்னா ராமாவதாரத்துக்கு அப்புறம் தான் கிருஷ்ணாவதாரம். இந்த இடத்தில் கண்ணன் என்பது
அழகிய கண்கள் உடையவன், செங்கண் உடையவன், கண்ணோட்டம் மிக்கவன், கண்ணொளி மிக்கவன், கண் அழி மிக்கவன் என்று ராமனை சொல்கின்றான். கடற்கயிறு எனத்தகைய கண்ணன் ஒரு காலன் விடக்கயிறு. காலன் விடக்கயிறு, காலனுடைய கயிறு பாசக்கயிறு, அது உயிரை பறிப்பதால் அதன் விஷக்கயிறு என்று கம்பன் சுட்டுகிறான். கடற்கயிறு எனத்தகைய கண்ணன் ஒரு காலன் விடக்கயிறு என பிறழும் ஒளி வயங்குகின்ற, ஒளி வீழ்ச்சி திகழ்கின்ற, விளங்குகின்ற அந்த கயிறை வாளால் கட்டி இடையில் கட்டி கொண்டான். வலன் விசித்தான். விசித்தல் என்றால் கட்டுதல், வலன் என்றால் வலப்புறத்தில் கட்டி கொண்டான். இதுவும் எனக்கு சந்தேகம். ஏன்னா எல்லாரும் இடப்பக்கம் தான் வாழ் கட்டுறோம். வலன் விசித்தான் என்பது வலப்புறம் என்று உரையாசிரியர்களும் சொல்கிறார்கள். வலத்தோடு, வலிமையோடு, திண்மையோடு, நன்றாக என்று பொருள் கொள்ளலாம். சொல்லிட்டு என்ன சொல்றான்? மலர்கொடி மடக்கொடி துயருக்கும் நெடுவானின் உறைவோர்வோன் இடர்கடலினுக்கும் இன்று முடிவு என இசைந்தான். இவன் சொல்லும் சூழ் சீதையினுடைய துன்பத்திற்கும் தேவர்களுடைய துயரத்திற்கும் இன்று முடிவு கிடைக்கும் என்று நேர்மறையில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்கிறோமே. ராவணன் சொன்னது வயிற்றில் அடிச்சுண்டு கதறி உயிர் விடுவாள் என்பது. மடக்கொடி துயருக்கும் நெடுவானின் உறைவோர்தம் இடர் கடலினுக்கும் இன்று முடிவு என இசைந்தான். இது ராமன் சொன்ன சூழ். கம்பராமாயண வகுப்புக்கு வருகிறவர்கள் எவ்வளவு ஆர்வமுடன் வருகிறீர்கள், எவ்வளவு எதிர்பார்ப்புடன் வருகிறீர்கள் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நான் குமார் அனுப்பி எல்லோருக்கும் இப்போல்லாம் செவ்வாய்க்கிழமைக்கு முன்னால் திங்களோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்துடுறது, இந்த வகுப்பின் என்னென்ன பாடல்கள் என்பது. இந்த பாடல்களை வந்தவுடன் படித்து இன்னென்ன பாடல்களுக்கு இன்னென்ன கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் என்று எனக்கு நேற்று நண்பர் RC குமரன் பல பாடல்களை சுட்டி இவற்றிற்கெல்லாம் இந்தந்த வியாக்கியானங்களும் சொல்ல முடியும் என்று மிகுந்த ஆர்வத்துடன் எனக்கு தெரியப்படுத்தினார்கள். அவருக்கு நன்றி. அவர் சொன்ன ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் மடக்கொடி. மடக்கொடி என்ற வார்த்தை பலருக்கும் சட்டென்ற ஞாபகத்திற்கு வரலாம். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை ஒன்றார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே என்பது திருமூலரின் பாடல். மடக்கொடியார், மடக்கொடி என்பதற்கு அகராதியில் போய் தேடி பார்த்தேன். கொடி என்றால் கொடி. மடக்கொடி என்பதற்கு பொதுவாக மடம் என்றால் அச்சம், நாணம், மடம் பயிர்ப்பு, மடமை, அறியாமை என்றெல்லாம் பொருள் தெரிகிறார்கள். சற்றே என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு பார்த்தா அதில் 2 பொருள்கள், ஏகப்பட்ட பொருள் இருக்கு மடம் என்பதற்கு. அறியாமை என்பது ஒரு பொருள், அழகு, மென்மை ஆகிய 2 பொருள்களும் அகராதி தருகிறது. சோ மடக்கொடி என்பது அழகான கொடி போனவள், மென்மையான கொடி போன்றவள் அந்த சீதை. மடக்கொடி துயருக்கும் நெடுவானின் உறைவோர்தும் இடர்கடலினுக்கும் இன்று முடிவு என இசைத்தான் என்று ராமன் சொல்லிவிட்டு தேர் ஏறுகிறான். இதுல ஒரு வார்த்தை சொன்னேன், கண்ணன் என்று. கம்பன் பல இடங்களில் கண்ணன் என்று ராமனை சுட்டுகிறான். இந்த கண்ணன் என்ற வார்த்தையை கம்பன் சூட்டும் ஒரு மிகச் சிறந்த இடமாக நான் பார்ப்பது யுதகாண்டத்தில் வீடணன் அடைக்கல படலத்தில் வீடணன் வானர சேனைக்குள்ளே வந்து மாட்டிக்கொள்கிறான். அவனை யார் என்று பார்த்து வருவதற்காக ராமன் இருக்கும் இடத்தில் இருந்து அனுமன் மைந்தன், துமிந்தன் என்று இருவரை அனுப்புகிறார்கள். அந்த மைந்தன் எல்லா விஷயங்களையும் வீடணன் வந்திருப்பது எதற்காக என்பதையெல்லாம் சேகரித்து கொண்டு ராமனை பார்க்க வருகிறான். மைந்தன் வருகிறான், ராமனை பார்க்கிறான். அப்பொழுது இதே வார்த்தையை கம்பன் பயன்படுத்துகிறான், கண்ணன். அந்த கண்ணனுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கின்றான், அது ஒரு விவரம், மேல் விவரம் சொல்கின்றான் கம்பன். அற்புதமான ஒரு விளக்கம். எப்பேற்பட்ட கண்ணன்,
பாடலை பார்க்கலாம். இதோட வாள். இந்த கண்ணன் ராமன் இருக்கிறான், அந்த இடத்திற்கு மைந்தன் வருகிறான், ராமனை பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? தருமமும் ஞானமும் தவமும் வேலியாய், மறுவரும் பெருமையும் பொறையும் வாயிலாய், கருணையும் கோயிலுள் இருந்த கண்ணனை அருள் நெறி எய்திச் சென்று அடி வணங்கினான். அடி வணங்குபவன் மைந்தன் என்ற வானர வீரன். வீடனிலிருந்து எல்லா தகவல்களையும் சேகரித்து கொண்டு ராமனை பார்க்கின்றான். ராமன் இருக்கும் இடம் ஒரு கோயிலுக்குள்ள ராமன் இருக்கான். எப்பேற்பட்ட கோயில்? கருணையம் கோவில். கருணை என்னும் கோயிலுக்குள் இருந்த கண்ணனை. ஒரு கோயில் என்பது ஒரு கட்டடம். அது கட்டடம் இருந்தால் அதற்கு வேலி இருக்கும், வாயில்கள் இருக்கும். ராமன் இருந்த கருணை என்ற அந்த கோயிலுக்கு 3 வேலிகள் இருந்தன. தருமம், ஞானம், தவம். தருமமும் ஞானமும் தவமும் வேலியாய், இந்த ராமன் இருந்த கோவிலை சுற்றி பாதுகாப்பாக வேலி அமைக்கப்பட்டிருந்தவை தருமம், ஞானம், தவம் என்பவை. ஒரு கட்டடம் இருந்தால் அதற்கு வாயில் இருக்க வேண்டும். 2 வாயில்கள். பெருமையும் பொறையும் வாயிலாய். பெருமை சிறப்புகள், பொறை பொறுத்து கொள்ளுதல், மன்னித்துக் கொள்ளுதல், பெருமையும் பொறையும் வாயிலாக அமைந்து தர்மமும் ஞானமும் தவமும் வேலியாக இருக்கக்கூடிய கருணை என்னும் கோயிலுக்குள் இருந்த கண்ணன் என்று ராமனை சூட்டுகின்றான் கம்பன். கண்ணன் என்ற அந்த வார்த்தை பல இடங்களில் வருகிறது. நான் இந்த குறிப்பிட்ட இடம் மிகச் சிறப்பாக, ஏனென்றால் கருணையும் கோயிலுள் இருந்த கண்ணன், அந்த கோயிலுக்கு தர்மமும் ஞானமும் தவமும் வேலி, பெருமையும் பொறையும் வாயில்கள் என்பது மிக சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அடுத்த பாடல் குகன். ராமன் கவசம் போட்டுக் கொள்கிறான். தேர் இன்னும் வரவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க நீங்க. ராமனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ராமன் போருக்கு கிளம்புகிறான். ஒரு வஞ்சினம் கூறி ஒரு சூளுரைத்து போர் செய்ய புறப்படுகிறான். தனக்கு வேண்டிய ஆயுதங்கள், பாதுகாப்பு உரைகள் எல்லாவற்றையும் பூண்டு கொள்கிறான். அது சம்பந்தமான ஒரு பாடல். தன்னக வசத்து உலகு தங்க ஒரு தன்னின் பின்ன கவசத்த பொருள் இல்லை பெரியோனை மன்ன கவசத்து உற வரிந்தது வரிந்தது என என்கோ இன்ன கவசத்தையும் ஒரு ஈசன் எனலாம். ஆள் எனலாமால் எனலாம். ஆள் என்பது அசை. இன்ன கவசத்தையும் ஒரு ஈசன் எனலாம். ராமன் ஒரு கவசம் பூண்டு கொள்கிறான் மார்புக்கு. அந்த கவசமே ஒரு ஈசன் என்று சொல்லக்கூடிய அளவு சிறப்பாக இருக்கிறது அந்த கவசம். ஏனென்றால் பெரியோனை மன்ன கவசத்து உற வரிந்தது என்கோ. பெரியோன் ராமன், திருமால் என்று கொள்ளலாம். ஏனென்றால் கவிக்கூற்றுதான் இது. அவனை இந்த கவசம் நன்றாக வரிந்து கொண்டது, அவனுக்கு பூட்டப்பட்டது, அவனுக்கு சூட்டப்பட்டது, வரிந்து கொள்கிறான். இதை கவசம் என்று சொல்வதா அல்லது இதையே ஈசன் என்று சொல்லலாமா? பெரியோனை மன்ன கவசத்து, மன்னுதல் என்றால் நிலை பெறுதல், பெரியோனை மன்னும் கவசத்து உற வரிந்தது என்று சொல்லலாமா அல்லது இதையே ஒரு கவசம் என்று சொல்லலாமா? இது கடைசி 2 வரிகள். முதல் 2 வரி தன் அகவசத்து உலகு தங்க. தன்னகம், இவனுடைய உடம்பு, இவனுக்குள்ளேயே எல்லா உலகங்களும் தங்கி இருக்கின்றன. ஆப்வியஸ்லி திருமால். ஏனென்றால் எல்லா உலகத்தையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கி கொண்டவன், ஆளிலை மீது துயின்ற திருமால். தன்னக வசத்து உலகு தங்க ஒரு தன்னன் பின்ன கவசப்பொருள் இல்லை. இவனை விட்டால் உலகத்தாரை பாதுகாப்பதற்குரிய கவசமாக, பின்ன என்றால் இதன் பின்னால், இவனை ஒரு தன்னின், இவனை விட்டால் வேறு ஒரு கவசம் என்று ஒரு பொருள் இல்லை. அப்பேற்பட்ட பெரியோனை மன்ன கவசத்து உறவறிந்தது இந்த கவசம் என்று சொல்லலாமா அல்லது இதையே ஈசன் என்றே சொல்லலாமா என்ற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த, வன்மை வாய்ந்த கவசத்தை பூண்டு கொள்கிறான். கவசம் அணிந்த பிறகு இதர பாதுகாப்பு உரைகளையும் அணிந்து கொள்கிறான். பாடலை பார்ப்போம்.
புட்டிலொடு கோதைகள் புழுங்கியிரு கூற்றின் அட்டிலெனலாயமலர் அங்கையின் அடக்கி கட்டி உலகின் பொருள் எனக்கரையில் வாழி வட்டில் புறம் வைத்தையில் வயங்குறவறிந்தான். புட்டிலொடு கோதைகள். புட்டில் என்பது விரலுக்கான உரை, கோதை என்பது கைக்கான உரை. சென்ற வகுப்பிலும் சொன்னேன், கிளவ் என்று வைத்துக் கொள்ளலாம், விக்கெட் கீப்பர் போட்டுக்கிற கிளவ் மாதிரி. ஸோ புட்டில் என்பது விரல்களுக்கானது, கோதை என்பது கைக்கு உண்டானது. இந்த இரண்டு விரலுக்கு உண்டான உரைகளையும் கைக்கு உண்டான உரைகளையும் மலர் அங்கையின் அடக்கி கட்டி, மலர் போன்ற அழகான கைகளில் கட்டி கொள்கிறான். எப்பேற்பட்ட கை என்றால் புழங்கி எரி கூற்றின் அட்டில் எனல். அட்டில் என்றால் சமையல் கட்டு, அடுப்பங்கரை. எரி கூற்றின் யமனுடைய அடுப்பங்கரை போன்று பகைவர்கள் எல்லாம் வதைக்கக்கூடிய, பகைவர்களை கொல்லக்கூடிய யமனுடைய அடுப்பு என்பது போன்ற கையில் விரல் உரைகளையும் கை உரையையும் ராமன் கட்டிக் கொள்கிறான். உலகில் பொருள் என கரையில் வாழி. கரையில் வாழி, கரை என்றால் லிமிட், பவுண்டரி, எல்லை. எல்லை என்பது இல்லாமல் வாளிகளை வழங்கக்கூடிய வட்டில். வட்டில் என்பது அம்பரா துணி. அதை புறம் வைத்து, புறத்தில் வைத்து, முதுகில் வைத்து அயல் வயங்குற வரிந்தான், அவற்றை கட்டிக்கொள்கிறான். அம்பரா துணியை கட்டிக்கொள்கிறான். அடுத்த பாடல். இவ்வாறு ராமன் தனக்கு உரிய கவசம், பாதுகாப்பு உரைகள் எல்லாவற்றையும் பூண்டு தயாராக இருக்கிறான். போருக்கு புறப்படணும். இப்பொழுது தேர் அவனுக்கு அனுப்பப்படுகிறது. மூண்ட செரு இன்றளவில் முற்றுமினி வெற்றி ஆண்டகையது உண்மை இனி அச்சமகள் உற்றீர் பூண்டமணி ஆழிவய மானிமிர் புலந்தேர் ஈண்ட விடு வீரமரில் என்றரன் இசைத்தான் என்று அரண் இசைத்தான். அதுதான் முக்கியம். சிவபெருமான் சொல்லுகின்றான். என்ன சொல்கின்றான்? செரு இன்றளவில் முற்றும். மூண்ட, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற மூண்டு எழுந்த போர், மூண்ட போர் இன்று முற்று பெறும். போர் இன்றைக்கு முற்று பெறும். யார் வெற்றி பெறுவார்கள்? வெற்றி ஆண்டகையது. ஆண்டகை, ஆண்களில் தகுதி மிக்கவன், தகவு மிக்கவன் ராமன். அவனுக்குத்தான் வெற்றி. இதில் சந்தேகம் வச்சுக்கிறாதீங்கயா. உண்மை. பாரதி சொல்வானே, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பது போல சிவபெருமான் சொல்றார். ராமனுக்குத்தான் வெற்றி, அதில் ஐயமே இல்லை. ஏனென்றால் அது உண்மை. உண்மை. இனி அச்சம் மகள் உற்றீர், இதனால் உங்களுடைய பயம் போக போகிறது என்று தேவர்களுக்கெல்லாம் சொல்லி பூண்ட மணியாழி வய மா நிமிர் புலந்தேர் ஈண்ட அமரில் விடுவீர். புலம் தேர், புலம் என்றால் அழகு என்று ஒரு பொருள், பொன் என்றும் ஒரு பொருள். பொன்னால் ஆகிய அழகிய தேரை போரில் ஈண்ட விடுவீர், ராமனுக்காக அனுப்புங்கள். எப்பேற்பட்ட தேர்? வய மா நிமிர். வயம் என்றால் வலிமை, மா என்றால் குதிரைகள், ஆழி என்றால் சக்கரம், மணி பூண்ட, மணிகள் எல்லாம் தொங்கக்கூடிய, மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தேரை ராமனுக்காக அனுப்புவீர் என்று அரண் இசைத்தான். ஸோ ராமனுக்கு இந்த போரில் தேர் ஒன்றை அனுப்புங்கள் என்று சிவபெருமான் கட்டளையிடுகிறான் தேவர்களுக்கு. யாருடைய தேர், எந்த தேர், எப்படி அனுப்பணும் எல்லாம் சிவபெருமான் சொல்லவில்லை. அதை தேவர்களின் முடிவுக்கு விட்டு விட்டான் என்பதாக தோன்றுகிறது. மூண்ட செரு இன்றளவில் முற்றும் இனி வெற்றி ஆண்டகையது உண்மை இனி அச்சம் மகள் உற்றீர் பூண்டமணி ஆழிவய மானிமிர் புலந்தேர் ஈண்ட விடு வீரமரில் என்றரன் இசைத்தான். அதை கேட்கிறாங்க தேவர்கள். தேவரது கேட்டது செயற்குரியதென்றார் ஏவல் புரி இந்திரனும் அத்தொழில் இசைத்தான் மூவுலகும் முந்தும் ஒரு கணத்தின் மிசை முற்றி கோயில் பூரி ஏன் பொறியில் தேர் கொணர்தி என்றான். தேவர் அது கேட்டு, தேவர்கள், வானவர்கள் எல்லோரும், இது செயற்குரியது, இது நாம் செய்ய வேண்டிய, கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு செயல், இது நம்முடைய செய்கைக்கு ஏற்றது, நாம் இது உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய காரியம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த இந்திரனும்
ஏவல் புரி இந்திரனும், சிவபெருமான் சொன்னால் கேட்கக்கூடியவன், ஏவல் புரி இந்திரனும் அத்தொழில் இசைத்தான், அந்த தொழிலுக்கு சம்மதம் தெரிவித்தான், அந்த தொழிலுக்கு ஒப்புதல் தெரிவித்தான். பிறகு அவன் சொல்கின்றான், மூ உலகும் ஓர் கணத்தின் முந்தும் மிசை முற்றி கோயில் புரிகேன். மூவுலகும் ஓர் கணத்தின் மிசை முற்றி முந்தும், ஒரு கணத்தில் மூ உலகத்தையும் தாண்டி செல்லக்கூடிய அப்பேற்பட்ட வேகம் உடைய தேரை ராமனுக்கு கோயில் புரிகேன், கோயில் போல ஆக்கி அந்த தேரை ராமனுக்கு அளிப்போம். பொறு இல் தேர் கொணர்தி, பொறு என்றால் ஒப்பு, ஓமை, ஒப்பு ஓமை சொல்ல முடியாத அரிய ஒரு தேரை கொண்டு வாருங்கள் என்று, தன்னுடைய தேர் ஆப்வியஸ்லி என்று இந்திரன் சொல்ல, அடுத்த பாடல் போடலாம். மாதலி கொணர்ந்தனன் மகோதரி வளாவும் பூதலம் எழுந்துபடர் தன்மையப் பொலந்தேர் சீதமதி மண்டலமும் ஏனை உளவும் தின் பாதமென நின்றது படர்ந்தது விசும்பில். மாதலி கொணர்ந்தனன், மாதலி என்பது ஒரு ஆளுடைய பெயர், தேவேந்திரனுடைய தேரோட்டிக்கு பெயர் மாதலி. இவனை ராவணன் வதைப்படத்தில் பின்னால் பார்க்க போகிறோம். He plays a relatively important role. மாதலி கொணர்ந்தனன் மகோததி வளவும், பெரிய கடல் போன்ற, பெரிய கடலால் சூழப்பட்ட பூதலம் எழுந்து படர் தொன்மை, பூமியே இந்த உலகமே ஒரு தேராக வந்தது போல அவ்வாறு எழுந்து வந்த படர் தன்மைய புலம் தேர், அழகிய தேர். இப்பேற்பட்ட தேர் அது விண்ணில் படர்ந்தது, அதனுடைய உயரம் விண்ணையும் தாண்டி சென்றது, படர்ந்தது விசும்பில். விசும்பு என்றால் ஆகாயம். எவ்வளவு உயரம் போச்சு என்றால், சீதமதி மண்டலமும் ஏனை உளவும் தின் பாதம் என நின்றது. இந்த தேருக்கு கீழே எதெல்லாம் நின்றது? மதிமண்டலம், மதி என்றால் சந்திரன், குளிர்ச்சியான சந்திரன் சீதமதி, வானுலகத்து சந்திரன் எல்லாம் இந்த தேருடைய பாதத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவு அதையும் தாண்டி வளர்ந்தது இந்த தேர். இந்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய தேர் மாதலி கொண்டு வந்தான். அந்த தேரின் சிறப்புகள் அடுத்தபடியாக ஒரு 7 பாடல்களில் சொல்லப்படுகிறது. தேர் வந்திருக்கு, இந்த தேர் இப்பொழுது வானத்தில் தேவர்கள் உலகத்தில் இருக்கிறது, தேரை கொண்டு வா என்று இந்திரன் சொல்ல, மாதலி அந்த தேரை கொண்டு வந்து தேவலோகத்தில் இந்திரனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதன் பிறகுதான் அது இலங்கைக்கு வரப்போகிறது. இந்த தேர் வந்தவுடன் கம்பனுக்கு பொறுக்கல ஒரு 10 பாடல் தேனுடைய சிறப்பை எல்லாம் சொல்லுகின்றான். முதல் பாடல், அடுத்த பாடல் போடலாம் குஹன். குலக்கிரிகள் ஏழின் வலி கொண்டுயர் கொடிஞ்சும் அலைக்கும் உயர் பாரின் வலி ஆழியினின் அச்சும் கலக்குற வகுத்தது கதத்தரவும் எட்டின் வலக்கயிறு கட்டியது முட்டியது வானை. முட்டியது வானை, விண்ணையெல்லாம் தாண்டி அதனுடைய தேரின் உச்சி வானை முட்டுகிறது. குலக்கிரிகள், கிரி என்றால் மலை, குலக்கிரி என்றால் 7, குலக்கிரி 7, 7 மலைகள் புராணங்களில் சொல்லப்பட்டது. இது திருப்பதி ஏழுமலை இல்லை, திருப்பதி ஏழுமலை ஒரு வேற செட் மலை. இது புராணங்களில் சொல்லக்கூடிய 7 மலைகள். அவற்றின் வலி கொண்டு உயர் கொடிஞ்சு, கொடிஞ்சு என்பது தேரின் ஒரு உறுப்பு, உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, தேரின் ஒரு பாகம். அலைக்கும் உயர் பாரின் வலி ஆழியினின் அச்சும், ஆழி என்பது சக்கரம், சக்கரத்துக்கு நடுவில் அச்சு இருக்கு. அது பாரின் வலி, உலகத்தில் உலகத்தோடு வலி, உலகத்தின் வலிமையெல்லாம் கொண்டு அப்பேற்பட்ட அந்த தேரினுடைய அச்சு, இந்த கொடிஞ்சும் அச்சும் கலக்கு அற வகுத்தது. எந்த விதமான மயக்கமோ எந்த விதமான ஐயமோ இல்லாமல் கட்டப்பட்ட தேர். கதத்து அரவம், கதம் என்றால் சினம், கோபம், அரவம் பாம்பு, 8 பாம்பில் வலிமை கொண்டிய கயிறு கொண்டு கட்டப்பட்டது இந்த தேர். அது வானை முட்டியது. 7 கிரிகள், 7 மலைகள் என்பது புராணங்களில் சொல்லப்படுபவை கைலை, இமயம், மந்திரம், விந்தம், நிடதம், ஏமகூடம், நீலகிரி. இந்த பெயர் இன்ஃபேக்ட் டசன்ட் மேட்டர், பட் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 8 பாம்புகள்,
ஆதிசேஷன், வாசுகி, தக்கன், சங்கபாலன், புலிகன், பதுமன், மகாபதுமன், கார்கோடன். நான் உரையாசிரியர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ எல்லா மலைகளையும் போன்ற ஒரு உச்சியும் உலகத்தையே அச்சாக கொண்ட அளவு வலிமை உடைய அச்சும் கொண்டு வகுத்தப்பட்ட தேர் இது என்பது தேரின் சிறப்பு. அந்த தேரின் தட்டில் இருந்தால் எல்லா ஒரு பஞ்சாங்கமே அல்லது கணக்கு எல்லாம் அந்த தேரில் இருக்கின்றன என்று அடுத்த பாடல் சொல்கிறது. பாடலை போடலாம் குகன். ஆண்டினொடு நாள் இருது, ஆண்டினொடு நாள் இருது, திங்கள் இவை என்ன மிண்டனவும் மேலனவும் விட்டு விரி தட்டில் பூண்டுள்ளது தாரகை மணி பொறியில் கோவை நீண்ட புனை தாரினது நின்றுள்ளது குன்றின். நின்றுள்ளது குன்றின், ஒரு மலை போல நிற்கிறது இந்த தேர். அந்த தேருடைய தட்டுல ஆண்டு, நாள், பருவம், திங்கள், இவையெல்லாம் மாதம், திங்கள் என்னும் இவையெல்லாம் சொல்லப்பட்டு அங்கேயே ஒரு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அதிலேயே இருக்கு, அந்த தேர் தட்டிலேயே இருக்கிறது. மணி பொரு இல் கோவை தாரகை, தாரகை என்பது விண்மீன், விண்மீன்களையே மணியாக கோர்த்தது போல நீண்ட புனை தாரினது, தார் என்றால் மாலைகள், மாலைகளை தாங்கி இந்த தேர் ஒரு மலை போல நிற்கின்றது என்பது தேரினுடைய சிறப்பு வர்ணனை. அடுத்த பாடல். மாதிரம் அனைத்தையும் மணிச்சுவர்களாக கோதர வகுத்தது மழைக்குழுவை எல்லாம் மீதுருபதாக என வீசியது மெய்மை பூதம் அவை ஐந்தின் வலியின் பொலிவதம்மா. மாதிரம், மாதிரம் என்றால் திசைகள். மாதிரம் அனைத்தையும் மணிச்சுவர்களாக கோது அற வகுத்தது. கோது என்றால் குற்றம் அல்லது பிழை, தீமை, எந்த விதமான குற்றமும் இல்லாமல் பிளமிஷ்லெஸ், அதை தேருடைய சுற்றுப்புற சுவர்களாக எல்லா திசைகளையும் அமைத்தது போல மழை குழு, மழை என்பது மேகம், மேகக்குழுவை எல்லாம் மீதுரு பதாகை என வீசியது. பதாகை என்றால் கொடி. மேகக்குழுவை எல்லாம் கொடியாக கொண்டதாக இந்த தேர் விளங்கியது. மெய்மை பூதம் அவை ஐந்தின் வலி, பஞ்சபூதத்தினுடைய வலிமையின் பொலிவது, அதை பெற்றுக்கொண்டு அழகாக இந்த தேர் விளங்குகிறது அம்மா என்று கவி கூற்றாக கம்பன் சொல்கின்றான். அடுத்த பாடல். மரத்தொடு மருந்துலகில் யாவும் உளவாரி தரத்தொடு தொடுத்த குடி தங்கியது சங்க கரத்தொடு தொடுத்த கடல் மீது நிமிர் காலத் துரத்தொடு கடுத்த கதல் ஓதை அதன் ஓதை. மரத்தொடு மருந்து உலகில் யாவும், மருந்து அந்த பச்சிலைகள், வேர்கள், அது கொடுக்கக்கூடிய மரங்கள், இவையெல்லாம் தேர்தட்டில் உள்ள அம்சங்கள். எமர்ஜென்சிக்கு மெடிசின் வேணும் என்பதாக மருந்து எல்லாம் இந்த தேர்தட்டில் இருக்கக்கூடிய. மரத்தொடு மருந்து உலகில் யாவும் உள, அவற்றையெல்லாம் வாரி தரத்தொடு தொடுத்த கொடி தங்கியது. அந்த தேரின் கொடியில் இந்த மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன, கொடி தங்கியது. சங்க கரத்தொடு, சங்கம் என்பது சங்கு, கரம் என்பது கடலினுடைய அலை, அலையை கரமாக கொண்டது. அதுபோல நிமிர்ந்து எழுந்து உரத்தொடு கடுத்த கதழ் ஓதை. ஓதை என்றால் சத்தம். அந்த தேர் ஓடும் பொழுது எழக்கூடிய ஓசை கடல் அலை ஓசை போல காணப்படுகிறது, தெரியப்படுகிறது. உரம், உரம் என்பது வலிமை. உரத்தொடு கடுத்த கதழ் ஓசை, ஓதை அதன் ஓதை, ஓதை அதன் ஓதை. இந்த சொல் வந்த உடனே எனக்கும் ஞாபகம் வந்தது. ஆர்.சி. குமரனும் சொன்னார்கள், மிகச்சிறந்த ஓதை உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்குள் விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி என்பது சிலப்பதிகாரம். ஓதை என்ற சொல். உரத்தொடு கடுத்த கதழ் ஓதை அதன் ஓதை. அந்த அலையின் ஓசை போல இந்த தேரின் ஓசை அமைகிறது, ஓதை என்பது. அடுத்த பாடல். பண்டரிதன் ஊந்தியன் வந்தபழ முந்தை புண்டரிகம் ஒட்டு அணைய முட்டினது பூதம் உண்டன வயிற்றடை ஒடுக்கி உமிழ்கிற்போன் அண்டமணி அண்டமணி சயனம் ஒப்பது அகலத்தின். பண்டு அரி தன் உந்தி, அரி என்பவன் திருமால், திருமாலின் உந்தி புப்புள், அதில் அயன் வந்தான். அது திருமாலின் உந்தியில் தாமரை மொட்டு இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அந்த புண்டரீக மொட்டு போன்ற தேரினுடைய மொட்டு, மொட்டு என்பது தேரினுடைய உச்சியில் இருக்கக்கூடியது, அது போன்ற அழகான திருமாலின் உந்தி போன்ற மொட்டு உடையதாக இந்த தேரின் மொட்டு அமைந்துள்ளது. பூதம் உண்டன வயிற்றிடை ஒடுக்கி உமிழ்கிற்போன், எல்லா பூதங்களையும் தன்னுடைய வயிற்றிலே ஒடுக்கி கொண்டு பின் உமிழ்ந்து மீண்டும் படைக்கின்ற அண்டச மணி சயனம் ஒப்பது. அண்டசம், அண்டசம் என்றால் டைரக்டா பொருள் ஒண்ணா, முட்டையிலிருந்து பிறப்பன என்பது அகராதி பொருள். முட்டையிலிருந்து புறப்பது பாம்பு, இந்த இடத்தில் பாம்பு என்பது ஆதிசேஷன். அதில் சயனம் கொண்டிருப்பது, ஆதிசேஷன் சயனம் கொண்டிருப்பது போல அகலத்தை உடையது. ஆதிசேஷனில் சயனம் கொண்டிருப்பவன் யார்? உன் வயிற்றிடை உண்டு அன ஒடுக்கி பின் உமிழ்கிற்போன். எல்லா பூதங்கள் ஐந்தையும், பூதங்களே வரணும், பூதம் உண்டன வயிற்றிடை ஒடுக்கி உமிழ்கிற்போன், எல்லா பூதங்களையும் வயிற்றில் ஒடுக்கி கொண்டு அதன் பிறகு உமிழ்ந்து மீண்டும் படைக்கின்ற அந்த திருமால் உறங்குகின்ற சயனம் ஒப்பது பாம்பனை ஆதிசேஷன், அதை போன்ற அகலம் உடையது தேர் என்று தேரின் சிறப்பு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு பாடல் தேரின் சிறப்பு. அடுத்த பாடல், வேதம் ஒரு நாளும் நிறை வேள்விகளும் வெவ்வேறு ஓதம் அவை ஏழும் மலை ஏழும் உலகேழும் பூதம் அவை ஐந்தும் எரி மூன்றும் நனி பொய்தீர் மாதவமும் ஆகுதியும் ஐம்புலனும் மற்றும். ஆவுதி, நான் ஆகுதி என்று படித்தேன். வேதம் ஒரு நாளும் நிறை வேள்விகளும், வேதம் ஏராளமான யாகம் யஜ்ஞம் வேள்விகள், வெவ்வேறு ஓதம் அவை ஏழும், ஓதம் என்பது கடல், ஏழு கடல், மலை ஏழு, உலகு ஏழு, பூதம் ஐந்து நமக்கு தெரியும், எரி மூன்று, தீ அது மூன்று தீ, கார்கபத்தியம் ஆகவனீயம் தட்சிணாகினி என்று சொல்கிறார்கள். நனி பொய்தீர் மாதவம், வேள்விகளில் பெய்யப்படும் ஆகுதி, ஐம்புலன் என்று இவையெல்லாம். அதுபோல அடுத்த பாடல், அடுத்த பாடல், அருங்கரணம் ஐந்து சுடர் ஐந்து திசை நாளும் ஒருங்கரணம் மூன்றும் உடல் வாயு ஒரு பத்தும் பெரும்பகலும் நீளிரவும் என்று இவை பிணிக்கும் பெரும் பொறும்பரிகள் ஆக நனி பூண்டது புலந்தேர். இந்த தேருக்கு பூட்டப்பட்ட பரிகள் என்று இவையெல்லாம், எவையெல்லாம், எல்லாம் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குதிரையாகி வந்தது போல. அருங்கரணம் ஐந்து, ஐந்து கரணம், சுடர் ஐந்து, நான்கு திசை, அரணம் மூன்று, அரணம் என்றால் மதில், முப்புறம் பொன் வெள்ளி இரும்பு ஆகிய கோட்டைகள், வாயு ஒரு 10, அதுக்கு ஒரு பட்டியல் தராங்க என்னெல்லாம் வாயு, 10 வாயு, பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று 10 வாயு, பெரும் பகலும் நீள் இரவும் என்று இவற்றையெல்லாம் பிணிக்கும் பொறும் பரிகள், இவையெல்லாம் குதிரைகளாக கொண்டது அந்த பெரிய தேர் என்பது தேரின் வர்ணனை. இவ்வாறு அந்த தேர் வந்து நிற்கிறது. அடுத்த பாடல், வந்த அதனை வானவர் வணங்கி வலியோய் நீ எந்தை தர வந்தனை எமக்கு உதவுகிற்பாய் தந்து அருள்வை வென்றி என நின்று தகை மென் பூ சிந்தினார்கள் மாதலி கடாவி நனி சென்றான். தேர் வந்தது, அந்த தேரை ஆசீர்வதித்து அந்த தேருக்கு பூச்சொரிந்து அந்த தேரை வணங்கி, ஏனென்றால் ராமன் ஏறக்கூடிய தேர் ராவணனை வீழ்த்துகின்ற போரில், இதற்கு முந்தின போரில் ராவணன் வீழ்த்தப்படவில்லை, அனுமன் தேராக இருந்தான். இந்த போரில் ராவணன் வீழ்த்தப்படுகிறான். எனவே ஸ்பெஷலாக ஒரு தேர் வருகிறது. எனவே வந்த அதனை வானவர் வணங்கி வலியோய், அந்த தேரை பார்த்து சொல்கிறார்கள், அல்லது தேர் பாகனை பார்த்து சொல்கிறார்கள் என்று சொல்லலாம். வலியோய் நீ எந்தை தர வந்தனை, எந்தை எங்களுடைய தலைவன் இந்திரன் அனுப்பி இந்திரனுடைய தேரை கொண்டு வந்திருக்கிறாய், எமக்கு உதவுகிற்பாய், எங்களுக்கு உதவி செய்வாயாக, வென்றி தந்து அருள்வை, வென்றி என்றால் வெற்றி,
இந்த போரில் ராமனுக்கு வெற்றியை தருவாயாக என நின்று தகை மென் பூச்சிந்தினார்கள். பூச்சொரிந்து அந்த தேரை வணங்குகிறார்கள். மாதலி கடாவி நனி சென்றான். அந்த தேரை ஓட்டிக்கொண்டு மாதலி விண்ணிலிருந்து பூமிக்கு வருகின்றான். அடுத்த பாடல் வினைப்பகை விசைக்கொடு விசும்புருவி மனத்தின் விசை பெற்றுள்ளது வந்தது என வானோடு அனைத்துலகமும் தொழ அடைந்தது அமலன்பால் நினைப்பும் இடை பிற்பட நிமிர்ந்தது நெடுந்தேர். வினைப்பகை, வினைக்கு பகை என்பது ஞானம். வினைப்பகை விசைக்கொடு அந்த ஞானமாகிய தேர் ஞானத்தை போல விசை வேகமாக விசும்பு உருவி வானத்திலிருந்து வானத்தை கிழித்து கொண்டு மனத்தின் விசை பெற்றுள்ளது. மனோவேகம், மனத்தின் விசை என்று மனோவேகம் பெற்று அந்த தேர் வந்தது என்று சொல்ல, வானோடு அனைத்து உலகமும் தொழ, எல்லா உலகமும் தொழ அந்த தேர் அமலன் பால் அடைந்தது. அமலன் என்பவன் மலம் இல்லாதவன் ராமன். நினைப்பும் இடை பிற்பட நிமிர்ந்தது நெடுந்தேர். நினைப்பு, நினைப்பு என்பது பிற்பட்டு விடும், நினைப்பதற்கு மேற்கொண்டு வேகம் உடையது. நினைப்பு என்பது பிற்பட அப்பேற்பட்ட வேகமுடைய அந்த தேர் வந்து நிற்கின்றது ராமனுக்கு அருகில். அதை பார்க்கிறார்கள். இதை கவி அடுத்த பாடல் பார்க்கிறான் ராமன், அல்லது வானரசேனை பார்க்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அலரிதனி ஆழி புனை தேரிது எனில் என்றால், அலரிதனி ஆழி புனை தேரிது எனில் அன்று, ஆள் என்பது அசை, உலகின் முடிவில் பெரிய ஊழ்வொளி இது அன்று, நிலைகொள் நெடுமேரிகிரி அன்று நெடிதம்மா தலைவர் ஒரு மூவர் தனி மானம் இதுதானோ. அலரி என்றால் சூரியன், சூரியனுடைய தனி ஆழி, சூரியன் செல்லக்கூடிய தேர், அது இது எனில் அன்று. இது சூரியனோட தேரா என்றால் இல்லை, அது இல்லை. இது உலகின் முடிவில் பெரிய ஊழிக்காலம், உலகம் முடியும் பொழுது ஒரு பெரிய தீ எழும், அந்த அப்பேற்பட்ட ஒளி உடையது இது இல்லை, அதுவும் இல்லை. அன்று நிலைகொள் நெடு மேருகிரி அன்று, மேருமலையா இந்த தேர் என்றால் அதுவும் இல்லை. அவற்றை எல்லாம் விட நெடிது அம்மா, நான் மேல் சொன்ன எல்லா பொருள்களையும் விட இது பெரியது அம்மா. தலைவர் ஒரு மூவர், மும்மூர்த்திகள் என்று சொல்கிறோமே, அவர்களுடைய விமானம், மானம் என்பது விமானம். தலைவர் ஒரு மூவர் தனி மானம் இது தானம். மும்மூர்த்திகளுடைய அவரவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனித்தனி தேர், பிரம்மனுக்கு ஒண்ணு, விஷ்ணுக்கு ஒண்ணு, சிவனுக்கு ஒண்ணு என்பது போல தனி, சாரி முந்தின பாடல் போனோம். தனிமானம் இது தானம், மூவர் தனிமானம். அந்த மும்மூர்த்திகளுக்கும் உரிய தனித்தனியாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானம் இதுதானோ என்று சொல்லும் அளவில் அந்த தேர் வந்து நிற்கிறது. எடுத்துடலாம் இந்த பாடலை, இந்த பாடலை எடுத்துடலாம் குஹன். தேர் வந்து நிற்கிறது, ராமன் பக்கத்தில் வந்து நிடுது. ராமன் ஏறிக்கொண்டானா? ராமனை பல இடங்களில் நான் சொல்லுவேன் மானுடன் என்று கம்பன் கஷ்டப்பட்டு சித்தரித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் மானுடனால் தான் கொல்லப்படுவான் ராவணன். மானுடர் என்னை கொல்லக்கூடாது என்ற வரம் வாங்கவில்லை அவன். ஸோ தேர் வந்து நிற்கிறது, உடனே போய் ஏறிக்கல. இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, எங்கே இந்தியா இந்த தேர் வந்தது? போன வாட்டி நான் ராவணன் கூட சண்டை போட்டேன், அனுமன் தோள் மீது ஏறிக்கொண்டு சண்டை போட்டேன். இப்பொழுது இந்த போரில் எனக்கு தேர் ஏன் வந்திருக்கிறது? யார் அனுப்பிச்சது? எங்கேருந்து வந்தது? இதுவும் ஏன்னா இவன் ரொம்ப அடிபட்டிருக்கான். மாயமான் ஒன்று வந்தது, அது பின்னால போய் பொண்டாட்டி போயிட்டா. ஸோ அரக்கர்களுடைய மாயை, அரக்கர்களுடைய விஞ்சை பல இடங்களில் பார்த்திருக்கிறான். மாயா சீதை
தெரியும். இவன் எல்லாம் உண்மையாக நம்பியவன், மாயா சீதை உண்மையான சீதை என்று நம்பியவன் என்று பல விஷயங்களில் அரக்கர்கள் ஏமாற்று வேலைகள் செய்கிறார்கள், மாயாஜாலம் செய்கிறார்கள். அந்த மாதிரி இதுவும் ஒன்னா நம்ம ஏறிட்டா தப்பா போயிடுமே என்று சராசரி மனுஷனுக்கு உண்டான ஒரு ஐயம், அந்த சந்தேகம் ராமனுக்கும் எழுகிறது. ஆனா தேர்க்காரன் ஒருத்தன் வந்திருக்கான். அவனை பார்த்து கேட்கிறான், டேய், யார் சொல்லி இந்த தேரை நீ இங்க கூட்டிட்டு வந்த, சொல்லு என்று தேரில் ஏறாமல் தேர்ப்பாகனை குறித்து ராமன் கேட்கின்றான். யார் சொல்லி நீ இந்த தேரை இங்கே ஓட்டி கொண்டு வந்தாய் என்பதை சொல் என்று ராமன் மாதலியை பார்த்து கேட்கின்றான். பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல். என்னை இது நம்மை இட எய்தல் என எண்ணா, எண்ணா என்றால் எண்ணி, என்னை இது நம்மை இட எய்தல் என எண்ணி மன்னவர்தம் மன்னன் மகன் மாதலியை வந்தாய் பொன்னின் ஒளி தேர் இது கொண்டு ஆர்புகல என்றான். அன்னவனும் அன்னதனை ஆக உரை செய்தான். ஆர்புகல வந்தாய், அந்த இரண்டாவது அடியில் கடைசி வார்த்தை வந்தாய், மூன்றாவது அடியில் ஆர்புகல. ஆர்புகல வந்தாய், யார் சொல்லி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்கிறான். அதற்கு முன்னால் முதல் வரி, நம்மை இது நம்மை இடை எய்தல் என்ன, என்ன என்னை எந்த விதத்தில் இது இந்த தேர் நம்மை இடை எய்தல். இடை எய்தல் முதல் பொருள் தேர் கிடையாது. இந்த இன்பிட்வீன் ஒரு தேர் வந்திருக்கே சடன்னா. இதுவரை கும்பகர்ணனை வீழ்த்திய பொழுது தேர் கிடையாது, ராவணனை வீழ்த்திய பொழுது தேர் கிடையாது, மூலபலையை முற்றுமாக அழித்த பொழுது தேர் கிடையாது. திடீர்னு என்ன ஒரு இடைப்பட்டு இந்த தேர் நமக்கு வந்திருக்கிறது என்று இது நம்மை இடை எய்தல் என்னை என எண்ணி மன்னவர்தம் மன்னன் மகன், சக்கரவர்த்திகளுக்கான மன்னர்களின் மன்னன் சக்கரவர்த்தி தயரதன், அவனுடைய மகன் மாதலியை நோக்கி ஆர்புகல பொன்னின் ஒளி தேர் இது கொண்டு வந்தாய். ஆர்புகல யார் சொல்ல பொன்னை போன்று ஒளி வீசக்கூடிய இந்த தேரை இங்கே கொண்டு வந்தாய் என்றான். இது ராமன். அன்னவனும், இது மாதலி, அன்னவனும் அன்னதனை ஆக உரை செய்தான். யார் அனுப்பியது என்ற விவரத்தை மாதலி சொல்கிறான். அடுத்த பாடல். முதல்ல எப்பேற்பட்ட தேர் அப்படின்னு முதல்ல சொல்றான். முப்புறம் எரித்தவனும் நான்முகனும் முன்னாள் அப்பகல் ஏற்றுள்ளது 1000 அருக்கற்கு ஒப்புடையது ஊழி திரி நாளும் முளைவில்லா இப்பொறியில் தேர் வருவது இந்திரனது எந்தாய். எந்தாய், என்னுடைய தந்தை போன்றவனே, எனக்கு தகப்பனானவனே என்று மாதலி ராமனை விழிக்கின்றான். முப்புறம் எரித்தவன் சிவபெருமான், நான்முகன் பிரம்மன். முப்புறம் எரித்தவனும் நான்முகனும் முன்னாள் பண்டொரு காலத்தில் அப்பகல் ஏற்றி உள்ளது. பகல் என்றால் நாள் என்று பொருள். பகல் என்பது பகல் பொழுது அல்ல. பகல் என்ற சொல் இலக்கியத்தில் பல இடங்களில் அன்றைய நாள், அன்றைய தினம், டே, நாட் டே டைம் ஆர் நைட் டைம், ஃபுல் டே, 24 hours. அப்பகல் ஏற்றி உள்ளது 1000 அருக்கற்கு ஒப்புடையது. அருக்கன் என்றால் சூரியன். 1000 சூரியனுக்கு ஒப்புடையது வலிமையில், ஆற்றலில், ஒளியில். ஊழி திரிநாளும் உலைவிலாதது. ஊழி, கடை ஊழி, உலகம் அழிந்து போகக்கூடிய அந்த நாளிலும் உலைவு இல்லாதது இந்த தேர். ஊழி திரிநாளும் உலைவில்லாத இந்த தேர் இப்பொருயில் தேர், பொரு என்றால் ஒப்பு. இப்பேற்பட்ட இந்த தேர் வருவது இந்திரனது. இது இந்திரனது தேர் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். யார் சொல்ல வந்தாய், இந்திரனது சொல் ஏற்று வந்தேன் என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த தேர் இந்திரனுடையது என்று பொருள் கொள்ளலாம். இந்திரனுடைய சொல்லேற்று நான் வந்தேன் என்று பொருள் கொள்ளலாம். உலைவு இல்லாத, உலைவு என்பதற்கு ஏராளமான பொருள் அகராதி தருகிறது. அழிவு, நடுக்கம், தோல்வி, கலக்கம், ஊக்கக்குறைவு என்று. இந்த இடத்தில் ஊழி திரினாலும் உலைவு இல்லாத, அழிவில்லாத, உலகமே அழிந்து போகக்கூடிய ஊழி,
கடையூழி பிரளயம், அந்த நாளிலும் அழிவில்லாமல் இருக்கக்கூடியது. அழிவு என்று பொருள் கொண்டால், உழைவு என்பதற்கு சோர்வு என்று பொருள் கொண்டால், அந்த காலத்தில் சோர்வு இல்லாமல் நிற்கக்கூடியது என்று பொருள் கொள்ளலாம். பொதுவாக அழிவு என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். உழைவு என்ற வார்த்தையை சொன்ன பொழுது ஆர்.சி. குமரன் எடுத்துக் கொடுத்திருந்தார். ஊழையும் உப்புக்கண் காண்பர் உழைவின்றி சோர்வில்லாமல் ஊக்கக்குறைவு இல்லாமல், அதுவும் அகராதியில் உள்ள பொருள். அப்புறம் அந்த தேரை பற்றி மாதலி மேலும் சொல்கின்றான். அடுத்த பாடல், அண்டம் இது போல்வன அளப்பில அடுக்கிக் கொண்டு பெயரும் குறுகும் நீளும் அவை கோளுற்று உண்டவன் வயிற்றினையும் ஒக்கும் ஓமிக்கின் புண்டரிக நின்சரம் எனக் கடிது போமால். எப்பேற்பட்ட தேர் தெரியுமா ராமா இது? அண்டம் இது போல, இப்பொழுது நீ பார்க்கிறாயே இந்த உலகம் இது போல, அளப்பு இல்லாத ஏராளமான அண்டங்களை அடுக்கினாலும் இந்த தேர் அவற்றையும் ஏற்றுக்கொண்டு பெயரும். பெயர்து என்றால் நீங்குதல், இடம் பெயர்தல். அவை எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு இந்த தேர் ஓடும். தேவைப்பட்டால் தன்னை குறுக்கிக் கொள்ளும், தேவைப்பட்டால் தன்னை நீட்டிக்கொள்ளும், குறுகும் நீளும். அவை கோளுற்று, அவை என்றால் இந்த அண்டங்கள். இந்த அண்டங்கள் எல்லாம் கோளுற்று, கோள் என்றால் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வயிற்றுக்குள்ளே உண்டானே ஒருவன் அவனுடைய வயிற்றையும் ஒக்கும். திருமாலுடைய வயிறு போல பெரியது, ஆற்றல் மிக்கது, அளவில் பெரியது. உவமிக்கின், ஓமை என்று சொல்ல வேண்டும் என்றால் திருமாலுடைய வயிற்றுக்கு ஓமை சொல்ல முடியும். அல்லது ஓமிக்கில் நின் சரம் எனக் கடிது போமால், உன்னுடைய வாளி, உன்னுடைய அம்பு போவது போல வேகமாக சொல்லும் என்று சொல்லி புண்டரிக என ராமனை விழிக்கின்றான். இல்லை, இப்ப அப்படியே இருக்கணும், அந்த பாட்டு இருக்கட்டும், எடுக்க வேணாம். புண்டரிக என்று ராமனை விழிக்கின்றான். புண்டரிகம் என்பது தாமரை. தாமரை கண்ணன், தாமரை வதனத்தன், தாமரை பாதம், செம்பொற்பாதம் என்பது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கு நம் இல்லங்கள் தோழும் எருந்தொழி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன். செங்கமல பாதம், புண்டரிக பாதம் என்று. பாதம் புண்டரீகம், கண் புண்டரீகம், வதனம் புண்டரீகம், உடம்பே புண்டரீகம் என்று சர்வம் புண்டரீகம் என்பது போல புண்டரீக என்று குறிப்பாக தாமரை போன்ற கண், தாமரை போன்ற பாதம் என்றெல்லாம் சொல்லாமல் தாமரையே நீயானாய் என்று மாதலி ராமனை விழிக்கின்றான். இந்த எல்லாமே புண்டரீகம் என்பதற்கு ஒரு பாடல், கம்பனுக்கு பிற்பட்ட பாடல், குடந்தை அந்தாதி என்ற ஒரு நூல். யார் எழுதினது தெரியல, ஆனால் பாடல் நன்றாக இருக்கிறது. கரதலம் தாமரை, கண்கள் செந்தாமரை, காமர் உந்தி பரதலம் தாமரை, பாதமும் தாமரை, பண் அடங்க பொரு தலம் பாமரை, பொற்கை செந்தாமரை, பொற்குடந்தை, குடந்தை கும்பகோணம், மரகதம் தாமரை, மார்பும் செந்தாமரை மாயனுக்கே என்று எல்லாமே தாமரை என்று இந்த இடத்தில் புண்டரீக என்று தாமரை பாதத்தையோ கண்ணையோ வதனத்தையோ சொல்லாமல் எல்லாமே தாமரை என்று அதற்கு ஒரு ஒப்பு உடைய ஒரு பாடல் இது. அடுத்த பாடல், இப்படி தேருடைய சிறப்புகளை பற்றி மாதலி சொல்லிக் கொண்டே போகிறான். கண்ணும் மனமும் கடிய காலும் இவை கண்டால் உண்ணும் விஷயால் உணர்வு பின்படர ஓடும் விண்ணும் நிலனும் என விசேடம் இலது அகுதே எண்ணும் நெடு நீரினும் நெருப்பிடையும் எந்தாய். கண்ணும் மனமும், பல உரையாசிரியர்கள் கண் கமா மனம் என்று உரை எழுதியிருக்கிறார்கள். நான் 2-3 உரையை பார்த்தேன். உவேசா மட்டும் கண், கண்ணுதல் என்றால் கருதுதல், குறித்தல். ஸோ கண்ணும் மனமும், எண்ணி பார்க்கக்கூடிய கருதக்கூடிய மனமும், கடிய காலும் காற்று, இவை கண்டால் உண்ணும் விஷயா. இந்த தேருடைய வேகத்திற்கு மனோவேகம், காற்று வேகம் இவையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடியது இது. அவையெல்லாம் உண்ணும் விஷை என்பது வேகம் என்று. கண்ணும் மனமும் என்பது, கண் என்பது கண்ணுதல், கருதுதல்,
என்று உவேசா உரை மட்டும் சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. சென்ற வகுப்பில் சொன்னேன், பேராசிரியர் தென்னப்பன் சொல்லுவார், அவருக்கு தேப்போமை கிளாஸ் எடுத்த போது, உவேசா உரை எழுதிய நூல் இருந்தால் வகுப்புக்கு வாருங்கள், இல்லாட்டா வராதீங்கன்னு சொல்லுவாங்க என்று உவேசாக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்து தேப்போமை சொல்லுவார்கள் என்று ஐயா தென்னப்பன் பலமுறை சொல்லி இருக்கிறார். அந்த கண்ணும் மனமும் என்பது கண் வேறு மனம் வேறு என்பது அன்று, கருதக்கூடிய மனமும் சிந்திக்கக்கூடிய குறிக்கக்கூடிய மனம் அந்த வேகத்தை விட காற்றின் வேகம் என்று உணர்வு பின்படர ஓடும் வேகத்தில் விண்ணும் நிலனும் என்ன விசேடம் இலது. மண்ணானாலும் சரி விண்ணானாலும் சரி தனிப்பட்ட முறையில் விசேஷம்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அகுதே எண்ணும் நெடு நீரினும் நெருப்பிடையும் பரவும். நெருப்பானாலும் வேகமாக போகும், நீரானாலும் வேகமாக போகும். எந்தா என்னுடைய தந்தை போன்றவனே என்று ராமன் கேட்டான். நீ யார் சொல்ல வந்தாய்? அதுதான் கேள்வி. இந்திரன் சொல்ல வந்தேன் என்று மட்டும் சொல்லி இருக்கலாம் மாதலி. மாதலி ராமனுக்கு தேர் ஓட்டப் போகிறவன். தேரினுடைய சிறப்பு இன்னது. இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். நான் ஓட்டக்கூடிய தேர் எவ்வளவு பெருசு தெரியுமா என்று அந்த ஈகோ, அந்த ஒரு பெருமை, நான் ஓட்டக்கூடிய தேர் இது சாமானிய தேர் இல்லை என்று ராமனுக்கு எடுத்துரைப்போ போலவும், என்னையா ராவணனுடைய பேர் எவ்வளவு பெரிய தேரா இருந்தார் ராமா, அதற்கு ஈக்குவலா அதற்கு சமானமாக சொல்ல போனால் அதை விட சிறந்த தேர் உன்னுடையது என்ற நம்பிக்கையை ராமனுக்கு ஊட்டுவது போலவும், ராமனுக்கு நம்பிக்கை ஊட்டுவது போலவும், தான் ஏறிக்கொண்ட தான் ஓட்டிக்கொண்டு போகக்கூடிய தேர் என்ற பெருமை பொங்கவும் மாதலி இவற்றையெல்லாம் சொல்கிறான். கேட்கப்பட்ட கேள்வி, ஆர் புகழ வந்தாய்? இந்திரன் புகழ வந்தேன், முடிஞ்சு போச்சு. அதை விட்டு விட்டு தேரின் சிறப்புகளை பல மாதலை கூறுவதற்கு காரணம் நான் சொன்னதாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அடுத்த பாடல், நீரும் உளவே அவை ஓர் 7 நிமிர்கிற்கும் பாரும் உளவே அதன் இரட்டி அவை பண்பின் பேரும் ஒரு காலும் இடைபேரா தேரும் உளதே இதுகளால் உலகு செய்தோய். ஒவ்வொரு பாட்டிலையும் ராமனுக்கு ஒரு விழி வைக்கிறான் பாருங்க கம்பன். உலகு செய்தோய், உலகையெல்லாம் உண்டாக்கியவனே. நீரும் உளவே அவை ஒரு 7 கடல் இருக்கிறது. நிமிர்கிற்கும் பாரும் உளவே அதன் இரட்டி 7 கடல் 14 லோகம் அதன் இரட்டி 7 times 2. அவை பண்பின் ஒரு காலை பேரும், அவைகள் கூட தங்களுடைய நிலையிலிருந்து இடம்பெயர்ந்து விடக்கூடும். ஆனால் ஒரு காலும் இடைபெறா தேர் என்று வேறுவது உளதோ? இது அல்லால் இதை விட்டால் நிலை மாறாத, நிலை குன்றாத, நிலை வழுவாத தேர் என்று இன்னொன்று இருக்க போகிறதா இதை தவிர என்று ராமனுக்கு எதிர்கேள்வி வைப்பது போல தேரின் சிறப்பை சொல்கின்றான் மாதலி. அடுத்த பாடல், தேவரும் முனித் தலைவரும் சிவனும் மேல்நாள் மூவுலகு அளித்த அவனும் முதல்வ முன்னின்று ஏவினர் சுரர்க்கு இறைவன் ஈந்துள்ளது இது என்றான். மாவின் மனம் ஒப்ப உணர் மாதலி வலிந்தான். தேவரும், எல்லா தேவர்களும், முனிவர்களுடைய தலைவர்களும், தேவரும் முனி தலைவரும், சிவனும், மேல்நாள் மூவுலகு அளித்த அவனும், மூவுலகு படைத்தவன் பிரம்மன், சிவன், பிரம்மன், தேவர்கள், தேவர்களுடைய தலைவர்கள். மும்மூர்த்திகளில் சிவன் சொல்லப்பட்டான், பிரம்மன் சொல்லப்பட்டிருக்கிறான், திருமால் சொல்லப்படவில்லை. தேவரும் முனித்தலைவரும் சிவனும் மேல்நாள் மூவுலகு அளித்த அவனும் முதல்வ முன் நின்று ஏவினர். அவர்கள் எல்லாரும் கட்டளையிட, சுரர்க்கு இறைவன், சுரர் என்றால் தேவர்கள், அசுரன் என்றால் அதற்கு ஆப்போசிட், சுரர் அசுரர். சுரர்க்கு இறைவன் ஈந்துள்ளது இது என்றான். சொல்பவன் யார்? மாவின் மனம் ஒப்ப. மா என்பது குதிரை. குதிரை என்ன நினைக்கிறது என்பதை உணர்ந்த, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மாவின் மனம் ஒப்ப உணர் மாதலி வலிந்தான். குதிரையின் மனம், குதிரையின் சிந்தனை, குதிரையின் மன ஓட்டம், எண்ண ஓட்டம் எவ்வாறு இருக்குது என்பதையெல்லாம் உணர்ந்தவனான மாதலி மேற்கண்டவாறு சொன்னான். அடுத்த பாடல், ராமன் கேட்கிறான்,
ஐயன் இது கேட்டு இகல் அரக்கர் அகல் மாயச் செய்கைகள் எனச் சிறிது சிந்தையில் நினைந்தான். மெய்யவன் உரைத்தது என வேண்டி இடை பூண்ட மொய் உளை பரவி மொழிந்த முதுவேதம். ஐயன் ராமன் இது கேட்டு இகல் அரக்கர் மாயச் செய்கைகள், இது அரக்கர்கள் செய்த மாயையா என்று சிந்தையில் சிறிது நினைந்தான். ஒரு நிமிஷம், ஒரு நொடி அவனுக்கு இந்த எண்ணம் தோன்றுகிறது. சிந்தையில் நினைந்தான், வாய்ச்சொல்லாக சொல்லவில்லை. சிந்தையில் நினைந்தான். அவன் உரைத்தது மெய் என வேண்டி இடை பூண்ட மொய் உளை வயப்புறவி மொழிந்த முதுவேதம். பழமையான வேதம், மூப்புடைய வேதம், எல்லாவற்றிற்கும் மூத்ததான வேதம் சொல்லுவது போல அவன் உரைத்தது மெய் என்று இடை பூண்ட மெய் உளை பரவி பறிமொழிந்த, பரி என்றால் குதிரை, உளை என்றால் குதிரையின் பிடரி மயிர். பிடரி மயிர் பூண்ட குதிரைகள் அவன் உரைத்தது மெய் என மொழிந்த குதிரைகள் ராமன் இவ்வாறு நினைக்க மாதலி சொன்னது உண்மை என்று குதிரைகள் சொன்னது என்பதாக கம்பன் பதிவு செய்கிறான். குதிரைகள் சொல்லி இருக்குமா என்றால் அதற்காகத்தான் முந்தின பாடல்ல சொன்னா, மாவின் மனம் முப்ப உணர் மாதலி. நான் சொன்னேன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு. குதிரை என்ன நினைக்கிறது என்பதை உணர்ந்த குதிரைகள் இவ்வாறு சொன்னதாக, குதிரைகள் இவ்வாறு சொல்ல குதிரைகள் சொல்வதை உணர்ந்த மாதலி ராமனுக்கு சொன்னான் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல், இல்லை இனி ஐயம் என எண்ணிய ராமன் நல்லவனை நீ உனது நாமம் நவில்கை என்ன வல் இதனை ஊர்வது ஒரு மாதலி எனப்பேர் சொல்லுவர் எனத் தொழுது நெஞ்சினொடு சொன்னான். இல்லை இனி ஐயம் என எண்ணிய ராமன், வியாக்கியானமே வேண்டாம், இனிமே சந்தேகமில்லை என்று தீர்மானித்த ராமன் நல்லவனை மாதலியை நோக்கி உனது நாமம் நவில்க, உன்னுடைய பெயர் சொல்லின்ற வல் இதனை ஊர்வது, வலிமை மிக்க இந்த தேரை ஓட்டிச் செல்பவன், அவனுக்கு பெயர் மாதலி என்று சொல்வார்கள் என்று தொழுது மாதலி பதில் சொல்கிறான். இதை கேட்ட உடனே ராமன் தேர் ஏற போறானா? எல்லாம் தீர்ந்து போச்சு, டவுட் எல்லாம் தீர்ந்து போச்சு. அவனை கேட்கிறான், இது அரக்கருடைய மாயமா என்று கேட்க குதிரை பதில் சொல்ல அந்த குதிரையுடைய மொழியை அறிந்த மாதலி சொல்கிறான், எல்லாம் தீர்மானமாயாச்சு, யார் அனுப்பிச்சு தேர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு. ராமன் தேர் ஏறுகிறானா? இல்லை. இவ்வளவும் செட்டில் ஆயாச்சு. அடுத்த நொடி தேர்ல போய் ஏற வேண்டியதானே? ஏறவில்லை. ஏனென்றால் இவனுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. சரியா, அவன் பேர் கேட்கிறேன், அவன் பேர் சொன்னா, சிவபெருமானம் அனுப்பிச்சதுன்னு சொன்னா, சிவபெருமானும் நான் பிரம்மனும் சேர்ந்து வேள்வி செய்து அந்த தேரில், அந்த வேள்வியில் உண்டாக்கிய தேர் எல்லாம் சரிதான். இருந்தாலும் அரக்கருடைய மாயமாக இது இருக்குமா என்று ஒரு என்டார்ஸ்மெண்ட் ராமனுக்கு தேவைப்படுகிறது. ஆம், நீ ஏறலாம் என்று தான் மட்டும் தீர்மானிக்காமல் தன்னுடைய டெசிஷன், தன்னுடைய தீர்மானம், தன்னுடைய துணிவு சரியானது என்பதற்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு என்டார்ஸ்மெண்ட் தேவைப்படுகிறது ராமனுக்கு. அதை அடுத்தபடி கேட்கிறான். அடுத்த பாடல், மாருதியை நோக்கி இளவாளரியை நோக்கி நீ கருதுகின்றதை நிகழ்த்தும் என நின்றான். ஆரியனை வணங்கியவர் ஐயம் இலை ஐயா தேர் இது புரந்தரனது என்றார் தெளிந்தார். மாருதியை நோக்கி, அனுமனை நோக்கி, இளவாள் அரியை நோக்கி, இளம் சிங்கமான தன்னுடைய தம்பியை நோக்கி, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? நீர் கருதுகின்றதை நிகழ்த்தும் என நின்றான். முக்கியமான வார்த்தை. தேர்ல ஏறல, தரையில தான் நின்று கொண்டிருக்கின்றான். நின்றான். அவர் ஆரியனை வணங்கியவர் ஐயம் இலை ஐயா தேர் இது புரந்தரனது. புரந்தரன் என்றால் இந்திரனுடைய தேர்தான் என்றனர்.
தெளிந்தார், தெளிந்தவரான அவர்கள் இது இந்திர நட்சத்திரம் தான் ஏறிக்கலாம் என்பது போல ராமனுக்கு தனக்கு தேவைப்பட்ட என்டார்ஸ்மெண்ட் கிடைக்கிறது. அடுத்த பாடல், தேர் ஏறுகிறான். ராமன் தேர் ஏறு படலம் இது. படலத்தின் இறுதி பாடலின் இறுதி வார்த்தை ராமன் இனிது ஏறினன். விழுந்து பொருள் தீவினை நிலத்தொடு வெதும்ப தொடுந்தகைய நல்வினை கழிப்பினொடு துள்ள அழுந்து துயர தமரந்தனர்கை முந்துரு எழுந்து தலை ஏற இனிது ஏறினன் ராமன். ராமன் இனிது ஏறினன் தேரில். ராமன் தேர் ஏறு படலம் நிறைவு பெறுகிறது. ராமன் தேரில் இனிது ஏறினன். ராமன் இவ்வாறு ஏற தீவினை விழுந்து புரள, பாவம் அல்லது மரம் தீவினை நிலத்தில் விழுந்து புரண்டு வெதும்ப தொழத்தகைய நல்வினை கழிப்பினோடு துள்ள, புண்ணியம், அறநெறிகள், அறவழிகள், அறம் கழிப்பினோடு துள்ள, தர்மத்துக்கு சந்தோஷம், பாவத்துக்கு வருத்தம், பாவம் கீழே விழுந்து நிலத்தில் விழுந்து புரள்கிறது, தர்மம் கழிப்பினோடு துள்ள. தர்மம் என்பது நல்வினை. எப்பேற்பட்ட நல்வினை? தொழத்தகைய நல்வினை. தொழத்தகைய, கைகூப்பி தொழக்கூடிய அளவில் உண்டான புண்ணியம் களிப்போடு துள்ள. அழுந்து துயரத்து, இதுவரைக்கும் துயரத்தில் ஆழ்ந்திருந்த அந்த அமரர்கள் அவர்களுடைய கையெல்லாம் முந்துரு எழுந்து தலை ஏற, எல்லோருடைய கைகளும் தலைக்கு மேல் ஏறி கைகளை கூப்பிக்கொண்டு அவர்கள் அவ்வாறு தொழ ராமன் இனிது ஏறினான். ராமன் தேர் ஏறுகிறான். ராமன் தேர் ஏறு படலம் நிறைவு பெறுகிறது. அடுத்த படலம் ராவணன் வதை படலம். இது எடுத்துடலாம். குகன் இதை எடுத்துடலாம். இப்பதான் பொங்கல் கழிஞ்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே. தை பிறந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். சீதையின் விடுதலைக்கு வழி பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏனென்றால் ராவண வதைப்படலம் தொடங்குகிறது. தை பிறந்து வழி பிறக்கிறது சீதையினுடைய துயரத்திற்கு. அதைத்தான் ராமனும் சுட்டுகிறான். மடக்கொடி துயர் என்று முடிவுறும் என்று சீதையினுடைய துயரத்துக்கு வழி பிறப்பது போல் தை பிறக்க ராவணன் வதைப்படலத்திற்குள் நாம் நுழைகிறோம். நான் சொன்னது போல பெரிய படலம், ஒரு 2 அல்லது 3 அல்லது 3.5 மாதம் ஓடலாம். முதல் பாடல், ஆழியம் தடந்தேர் வீரன் ஏறலும் மலங்கள் சிந்தி பூழியில் சுரித்த தன்மை நோக்கிய புலவர் எல்லாம் ஊழி வெங்காற்றின் வெய்ய கலுழனை ஒன்றும் சொல்லார் வாழிய அனுமன் தோளை ஏத்தினர் மலர்கள் தூவி. ஆழி சக்கரம், தடம் தேர் அல்லது ஆழி என்றால் கடல். கடல் போன்ற தடம் என்றால் பெரியது. கடல் போன்ற அந்த பெரிய தேரில் வீரன் ஏறலும், ஒரு சின்ன வார்த்தை தான், வீரன், எனவே இவன் வெற்றி பெறுவான் என்பதை சுட்டு முகமாக வீரன் ஏறலும். அலங்கல் சிந்தி, அலங்கல் என்பது மாலை போட்ட அல்லது தேரின் சக்கரத்திற்கு மாலை போட்டு இருக்குது என்று கொள்ளலாம். சில்லி என்பது சக்கரம். அலங்கல் சில்லி பூழியில் சுரித்த தன்மை. அந்த தேர் இவன் ஏற, தேர் ரெடியாக கிளம்புகிறது, சக்கரம் சுழல்கிறது, அதிலிருந்து புழுதி கிளம்புகிறது. ஊழி வெங்காற்றின் வெய்ய கலுழனை ஒன்று புலம். ஊழி வெங்காற்றின் பூழியில் பூழி என்றால் பூமி, புழுதி என்றும் சொல்லலாம். பூழி வெங்கானம் நன்னி, பூழி என்பது புழுதி, பொடி, தூசு. அந்த எவ்வாறு புழுதியும் தூசியும் சுரித்த என்றால் சுழலுதல், அந்த தன்மை நோக்கிய புலவர் எல்லாம். புலவர் என்பது பல இடங்களில் கம்பன் தேவர்களை சுட்டுகிறார்கள், விண்ணோர். அவர்கள் எல்லாம் ஊழிவெங்காற்றின் வெய்ய, ஊழிக்காலத்தில் இருக்கக்கூடிய கடுமையான சுனாமி போன்ற வெப்பம் மிகுந்த அந்த காற்று போன்ற
கருடனை ஒன்றும் சொல்லார். கருடன் தான் திருமாலுக்கு வாகனம். எங்க போனாலும் கருடன் மீது ஏறித்தான் திருமால் செல்வார். அவனுடைய புகழையோ அவனுடைய புகழ்ச்சியோ அவனுடைய சிறப்பையோ பற்றி தேவர்கள் எதுவும் சொல்லாமல் வாழிய அனுமன் தோளை ஏத்தினர் மலர்கள் தூவி. அனுமனுடைய தோள் மீது மலர்களை சொரிந்து அனுமனை வாழ்த்துகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது ராமனுக்கு புதிய தேர் வந்திருக்கிறது. இதுவரை ராமன் செய்த போரில் எல்லாம் மூலபல சேனை தவிர, அந்த வதை தவிர எல்லாவற்றிலும் ராமனுக்கு தேராக பயன்பட்டவன் அனுமன் என்று அனுமனுடைய தோளை ஏத்தி மலர்கள் தூவி தேவர்கள் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். இது இன்னைக்கு வந்தது ஒரு சப்ஸ்டிடியூட் தேர். இதற்கு முன்னால் தேராக பல போர்களில் பயன்பட்டவன் அனுமன் என்று அனுமனுடைய தோளை வாழ்த்தி அந்த தோள் மீது மலர்கள் சொரிந்து தேவர்கள் வாழ்த்தினார்கள். அடுத்த பாடல். இவ்வாறு வாழ்த்திய தேவர்கள் சொல்கிறார்கள்: எழுக தேர் சுமக்க எல்லோம் வலியும் புக்கின்றே பொன்றி விழுகபோர் அரக்கன் வெல்க வேந்தற்கு வேந்தன் விம்மி அழுகபேர் அரக்கிமார் என்றார்த்தனர் அமரர் ஆழி முழுகி மீது எழுந்தது என்ன சென்றது மூரித்தின் தேர். மூரி என்றால் வலிமை. மூரி முழங்கி முழங்கி புறப்பட்டு இந்த ஆண்டாளுடைய மூரி தின் தேர், திண்மை மிக்க வலிமை மிக்க அந்த தேர் சென்றது. ஆழி முழுகி எழுந்தது என்ன? ஆழி முழுகி எழுவது சூரியன். கடலில் இருந்து எழுகிறான் சூரியன். எழுந்த உதய சூரியன் போல அந்த வேகத்துடன் தேர் சென்றது. எழுக தேர். தேவர்கள் சொல்கிறார்கள், தேர் புறப்படட்டும். கமாண்ட் கொடுப்போம் ராமனோ மாதலியோ இல்லை, தேவர்கள். எழுக தேர், எல்லோர் வலியும் சுமக்க, எங்களுடைய எல்லாருடைய வலிமையையும் அந்த தேர் சுமந்து கொள்ளட்டும், தேர் ஏற்றுக்கொள்ளட்டும், எல்லாருடைய வலிமையையும் அந்த தேர் பெற்றுக்கொள்ளட்டும். புக்கு இன்றே பொன்றி போர் அரக்கன் விழுக, புகலிடம் இல்லாமல் எங்கே போய் தப்பிப்போம் என்பதற்கு வழி இல்லாமல் இன்றைக்கு பொன்றுதல் என்றால் செத்து போதல். இன்றே பொன்றி போர் அரக்கன் விழுக, வேந்தற்கு வேந்தன் வெல்க, பேரரக்கிமார் விம்மி அழுக என்று தேவர்கள் ஆர்த்தனர். இந்த பேரொலியோடு அந்த தேர் புறப்படுகிறது. அடுத்த பாடல். அன்னது கண்ணின் கண்ட அரக்கனும் அமரர் ஈந்தார் மண்ணெடும் அன்னது கண்ணின் கண்ட அரக்கனும் அமரர் ஈந்தார் மண்ணெடும் தேர் என்று வாய்மடித்து எயிர் தின்றான். பின்னது கிடக்க என்ன தன்னுடைய பெருந்தின் தேரை மின்னகு வரிவில் செங்கை ராமன் மேல் விடுதி என்றான். அன்னது கண்ணின் கண்ட அரக்கனும், தன் கண் முன்னால் நேரடியாக ஹியர்சே என்பது இல்லாமல், மற்றவர் பார்த்து தனக்கு சொன்னது என்று இல்லாமல், நேரடியாக தன் கண் முன்னால் அந்த ராமனுடைய தேர் இவ்வாறு புறப்படுவதை அரக்கன் பார்க்கிறான், ராவணன் பார்க்கிறான். அமரர் ஈந்தார் மண் நெடும் தேர். மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல். என்றென்றும் அழிவில்லாமல் நிலைத்திருக்கக்கூடிய இந்த தேரை அமரர்கள் கொடுத்தார் என்று உண்ணி வாய் மடித்து எயிறு தின்றான், பல்லை கடிக்கின்றான். தின்றான் என்றால் தின்பதில்லை, பல்லை கடிக்கின்றான். எயிறு என்றால் பல்லை கடிக்கின்றான். தேவர்கள் இவனுக்கு தேர் கொடுத்தார்களே என்று வயிறு எரிந்து பற்களை கடித்து கொண்டு கோபத்தில் நிற்கிறான். அப்புறம் சுதாரித்துக் கொள்கிறான். பின் அது கிடக்க, அதை எண்ணி இப்பொழுது பிரயோஜனமில்லை. அது கிடக்க என்ன? தன்னுடைய பெருந்தின் தேரை, தன்னுடைய தேரை மின் நகு வரிவில் செங்கை, மின்னல் போன்று ஒளி வீசக்கூடிய வரிந்து கட்டப்பட்ட வில்லை தன்னுடைய சிவந்த கையில் கொண்டவனாகிய ராமன் மேல் தன்னுடைய தேரை விடுதி என்று தன்னுடைய தேர்ப்பாகனுக்கு கட்டளையிட்டு ராவணன் போருக்கு செல்கிறான். அது கிடக்க என்ன? தேவர்கள் தேர் கொடுத்து விட்டார்களே என்பதை எண்ணுகிறான். பல சிந்தனை அவனுக்குள் தோன்றியிருக்கலாம் என்று பல உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். நேற்று வரை எனக்கு அடிமையாக கிடந்தவங்க இந்த தேவர்கள்,
இந்த மாதிரி ஒண்ணு நிகழும், தேவர்கள் எல்லோரும் ராமனுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ராமனுக்கும் எனக்கும் போர் வரும் என்று கும்பகர்ணன் சொன்னான் முன்னால். வீடணன் சொன்னான். பலர் எனக்கு அறிவுரை சொன்னார்கள். இந்திரஜித் கடைசியாக தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் அப்பனை பார்த்து விட்டு போகும் பொழுது, நின்மேல் காதலால் உரைத்தேன் என்றான், உலகலாம் கலக்கி வென்றான். ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான் அச்சீதைபால் விடுதியாயின் என்று அவன் எனக்கு உரைத்து போயிருக்கிறான். ரொம்ப சமீபத்து மாலியவான் சொன்னான் என்று அவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து அவையெல்லாம் கிடக்கட்டும் என்று, அவை கிடக்க, அது என்பது சிங்குலர், நான் அவை என்றே சொல்கிறேன், அவையெல்லாம் கிடக்க என்று தன்னுடைய பெரும் தின் தேரை ராமன் மீது ஏவுகை, ராமனை நோக்கி போ, ராமனை நோக்கி செல் என்று கட்டளையிடுகிறான். தேர் ராமனை நோக்கி போகின்றது. அடுத்த பாடல். இரிந்தவான் கவிகள் எல்லாம் இமையவர் இரதம் என்றார், அறிந்தவன் வெல்லும் என்றற்கு ஐயுறவு இல்லென்றஞ்சார், திரிந்தனர் மனமும் கல்லும் சிந்தினர் திசையோடண்டம், பிரிந்தனகொல் என்று எண்ண பிறந்தது முழக்கின் பெற்றி. முழக்கு ஒரு பேரொலி, முழக்கின் பெற்றி அதனுடைய தன்மை, அதனுடைய குணம், அதனுடைய நிலைமை. அந்த வானரர்களுடைய முழக்கம் அண்டம் பிரிந்தனகொல் என்று எண்ணக்கூடிய அளவில், திசையோடு அண்டம் பிரிந்தனகொல், எல்லா திசைகளும் கிழிந்தன, உலகமே பிளவுபட்டு பிளந்து போயிற்று என்று சொல்லக்கூடிய அளவில் பேரொலி எழுப்பினார்கள் வானர சேனைகள் என்ற நிலைமையில் அவர்களுடைய முழக்கம் அமைந்தது. என்று எண்ண பிறந்தது என்று எண்ண பிறந்த முழக்கத்தின் பெற்றி. எந்த எண்ணம் வருகிறது என்றால், திசையோடு அன்னம் பிரிந்தனகொல், 8 திசையோடு உலகமே கிழிந்து போய்விட்டதா, உலகமே விண்டு போய்விட்டதா என்று எண்ணக்கூடிய அளவில் வானர்களுடைய ஓசை பிறந்தது. இந்த வானர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்லும் மரமும் சிந்தினர். அவர்களுக்கு ஆயுதம் ஒன்றுதான், மரங்கள் பாறைகள். அஞ்சார், எந்த விதமான பயமும் இல்லை. திரிந்தனர், போர் களத்தில் எல்லா இடத்திற்கும் ஓடுகிறார்கள். ஏனென்றால் இவர்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஓடி போனவங்க, மூலபல சேனையில் போரிட மாட்டோம் என்று ஓடி போனவர்கள். இருந்த வான்கவிகள் எல்லாம் ஓடி நிலை கெட்டு நிலை தடுமாறி ஓடி போன அந்த கவி கூட்டம் எல்லாம் இமையவர் இரதம் ஈந்தார். தேவர்கள் தேர் அனுப்பிச்சிட்டாங்க ராமனுக்கு. தேர் இல்லாமலே இன்று போய் நாளை வா என்று அனுப்பியவன் இப்பொழுது தேரும் வந்து விட்டதால் நிச்சயமாக ராவணன் மாழ்வான், ராமன் வெல்வான், அறிந்தவன் வெல்லும் என்றற்கு ஐயுறவு இல்லை, சந்தேகமே இல்லை, ராமனுக்குத்தான் வெற்றி. அறிந்தவன் என்ற சொல்லுக்கு பகைவர்களை வெல்லுபவன் என்று பொருள். அறிந்தவன் வெல்லும் என்பதற்கு ஐயுறவு இல்லை என்று, அதனால் அஞ்சாமல் எல்லா இடங்களும் திரிந்தனர், மரமும் கல்லும் சிந்தினர். அடுத்த பாடல். பேரொலி கேட்கிறது. ஓதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். வார்பொலி முரசின் ஓதை, வாய்ப்புடை வயவர் ஓதை, போர்த்தொழில் களத்து மற்றும் முற்றிய பொம்மல் ஓதை, ஆர்த்தலின் யாரும் பார்விழ்ந்து அடங்கினர் இருவர் ஆடல், தேர்க்குறல் ஓதை பொங்க செவி முற்றும் செவிடி செய்த. முரசின் ஓதை, வார்ப்பு பொலி முரசின் ஓதை, கயிறு போட்டு கட்டப்பட்ட, வார் கொண்டு கட்டப்பட்ட முரசின் ஓசை. வாய்ப்புடைய வயவர் ஓதை, வயவர் என்றால் வலிமை மிக்கவர்கள், போருக்கு உண்டான போர் செய்யும் வாய்ப்பு உடையவர்கள், வலிய வீரர்கள், அவர்கள் எழுப்பும் சத்தம். போர்க்களம் களத்து, போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மற்றைய ஓசை. பொம்மல் ஓசை, மகிழ்ச்சிகரமான ஓசை, வெற்றி பெற்று விடுவோம் என்று வானர்கள் எழுப்பும் ஓசை. ஆர்த்தலின், இப்பேற்பட்ட பெரிய ஓசையினால் யாரும் பார் கிடந்து வீழ்ந்து அடங்கினர். இந்த ஓசையை பார்த்து எல்லாரும் சத்தம் போடாமல் இருந்தாங்க, அடங்கினர். ஆனால் அடங்காத 2 ஓசை என்னவென்றால், இருவர் ஆடல் தேர்க்குறல், ராமனுடைய தேர், ராவணனுடைய தேர் என்ற இருவருடைய தேர்க்குறல் ஓதை பொங்க, இந்த 2 தேர்களின் ஓசை பொங்கி எழ
செவிமுற்றும் செவிடு செய்த, எல்லோருடைய காதும் எல்லோருடைய செவிகளும் செவிடுபடும்படி இந்த ஓசை எழுந்தது என்று இந்த பாடலுடன் நான் இந்த 5 நிமிஷம் இருக்கு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வழக்கம் போல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்பவர்கள் கேட்கலாம். குகன், தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோரும் அவரவர்கள் தங்களை அன்மியூட் செய்து கொண்டு ஏதாவது ஐயம் இருந்தால், குமரன் வந்திருக்கார், நிறைய பாடல் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் ஏராளமான விளக்கங்களை எனக்கு அனுப்பியிருந்தார். மேல் வியாக்கியானம் மேற்கொண்டு கருத்துக்கள் சொல்பவர்கள் சொல்லலாம், சந்தேகம் இருந்தால் கேட்பவர்கள் கேட்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு 67 பேர். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா, நான் ஆசி குமரன் தான் பேசுறேங்க. வணக்கம் குமரன். வணக்கம் கோவை நிலவன். சொல்லுங்க குமரன். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மாதலி என்பவன் தேவர் குலத்தை சேர்ந்தவனா அல்லது மனிதனா? ஏன்னா இதுவரையில் போர்க்களத்தில் நாம் 2 மனிதர்கள், கவி கூட்டம், குரங்குகள், அரக்கர்களை தான் பார்த்தோம் இதுவரை. இப்பொழுது 3வது மனிதனா? யார் இந்த மாதலியின் இனம் என்ன? என்னுடைய கருத்து, இவன் ஒரு தேவன், இந்திரனுடைய சாரதி. இந்திரனுடைய ஒரே ஒரு சின்ன, நான் ரொம்ப டக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது நீஜருக்கு மாதிரி ரியாக்ஷன். இந்திரனுடைய சாரதி மனிதனாக இருக்க முடியாது, இந்திரனுடைய சாரதி ஒரு தேவனாக இருப்பான் என்பதால் அவன் தேவன் என்று நான் சொல்கிறேன். தேவர்களும் கலந்து கொண்டார்கள் போரில் என்று சொல்லலாம் இல்லைங்களா? அது இவன் போரிடுவது இல்லை, கிருஷ்ணன் மாதிரி போர் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வந்தவன் தோன்றுகிறது. ஆனா he has got a small contribution. அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே. 2வது தேவன், ஒன்னாவது தேவர்கள். ஓகே, சரி. 2வது, இந்த மாதிரியான ஒரு தேரை எவ்வளவோ புகழ்ந்துட்டார் கம்பர், பெரிய புகழ்ச்சி கொடுத்திருக்கிறார். அது ராமனின் வலிமையையும் மாருதியின் வலிமையையும் மாசுபடுத்துகிறதா? ஏன்னா மாருதியை தேராக இருந்து ராமர் போரிட்டு கொண்டிருக்கிறார். தேவர்களுக்கு ஏன் இப்பொழுது ஒரு தேரை கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது? கம்பர் எழுதியதுதான், ஆனா என் மனசுல இப்படி தோணுது. எனக்கு நான் நினைப்பது இவ்வளவுதான். இது ராமனை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி அமைஞ்சுடலாமோன்னு பயம் இருக்கு. ஏன்னா எந்த தேரும் இல்லாமல் ராவணனை வீழ்த்தியவன் இந்த சென்ஸ் தட் நிராயுதபாணியாக அமைக்கி டே போடா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியவன். ஸோ ராமனிடம் தோற்று போனான் என்பதற்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. தேர் ஏதும் இல்லாமல் எது. அதே போல ராமன் தேர் ஏதும் இல்லாமல் போரிட்டவன் கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய போர் திறமையை பார்த்து ஐயனும் மலர்கரம் வெதும்பினான், ஐயனும் மலர்கரம் விதிர்ப்புற்றான் என்று கம்பன் எழுதுவான். கும்பகர்ணன் போரிட்ட வேகத்தை பார்த்து ராமனுக்கு கை நடுங்கியது என்று கம்பன் எழுதுகிறான். ஸோ அப்பேற்பட்ட கும்பனை வீழ்த்துவதற்கு, ராவணனை வீழ்த்துவதற்கு எந்த தேரும் ராமனுக்கு தேவைப்படவில்லை. அனுமனை வைத்துக்கொண்டே அதை செய்து முடித்தான். அப்படி இருக்கும் பொழுது எதற்கு இந்த தேர்? ஐயா, இது ஒரு ஓபன் டிஸ்கஷன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம சும்மா மேல நின்று வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கோம். ஐயா, ஒய் கான்ட் வி கண்ட்ரிபியூட்? நம்முடைய கண்ட்ரிபியூஷன், நம்முடைய பங்களிப்பு என்று ஒரு அணில் நீங்க சேது கொட்டுவதில் அணில் செய்த சேவை போல என்று தேவர்கள் இல்லை, சிவபெருமான் தான் சொல்றார் தேர் அனுப்புங்க அப்படின்னு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு காரணம். யா, வி ஆல்சோ ஹெல்ப் ஹிம், எங்களுடைய பங்கு ஒன்று இருக்கு என்பது போல தேவர்கள் அனுப்பினார்களா தெரியாது. அப்புறம் இன்னொன்று எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு இருந்தாலும் இது ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஆடட், எவ்ரிதிங் இஸ் குட், ஒன் மோர் ஆடட் அட்வான்டேஜ், நார்மலி ஆடட் அட்வான்டேஜ், அந்த மாதிரி எட் அனதர் பெனிஃபிட் என்ற அளவில் அனுப்பப்பட்டிருக்கலாம். இது அனுமனை குறை சொல்வதற்காகவோ இல்லைன்னா அனுமனுடைய திறமை மட்டம் தட்டுவதற்காகவோ செய்யப்படவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த தேர் வந்த அப்புறம் ஆப்வியஸ்லி அனுமன் தேர்ல ராமனை என் தோல்லாம் ஏறிக்கன்னு கேட்கல. ஓகே, இது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் இவ்வளவுதான். ஐ நெவர் தாட் ஆஃப் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. குண்டக்க மண்டக்க கேள்வியெல்லாம் நிறைய வருது வகுப்புல. இல்ல அனுமனை மறுபடியும் டாக்ஸ் பண்ண வேண்டாம்னு கூட இதை அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஐயா வணக்கம். நான் இதை எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, சொல்லுங்க. அதை வந்து ராமனுக்கு வந்து மனிதாபிமான அதிகம் இருக்குது, இறக்க குணம் நிறைய இருக்குது, நிறைய இடத்துல அவ இறங்கி இருக்கலாம், இறக்க உடையவனாக இருந்திருக்கான். ஒருவேளை இந்த போர்ல வந்து ராவணனை பார்த்து இறக்கம் கொண்டு அந்த போரை நிறுத்தி விடுவானுங்கிற பயம் வந்துச்சோ தேவர்களுக்கு. அதனாலதான் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அந்த மதாலி அனுப்பிச்சாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏன்னா போர்ல அந்த மாதிரி விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வர்றப்போ அவனை உசுப்பேத்தி கொடுத்ததுக்கு வேண்டியாவது அனுப்பிச்சிருப்பாங்களா? அது இல்லைன்னு நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு 10 கிளாஸோ 15 கிளாஸோ பார்க்கும்போது மாதலி என்ன பண்றான், ராமன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான் என்பது தெரியும். நீங்க குறிப்பிட்ட பாயிண்ட் இல்லை, அது மட்டும் சொல்லுவேன் நான், அவ்வளவுதான். ஓகே சார், இத இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்பர் வந்து வால்மீகி சொன்னதைத்தான் எழுதியிருக்கார். வால்மீகி ரொம்ப கிளியராக அந்த சமயத்துல ராமன் அந்த போர் இடுற சமயத்துல ராவணனை வதம் பண்ணறதுக்கு ராமனுக்கு கொஞ்சம் அடிஷனல் ஒரு ஈக்குவேட்டிங் சப்போர்ட் வேண்டி இருக்குன்னா, ராவணனும் சாதாரண ஆள் இல்லை. ராவணனும் அவர் வரதராஜன் சொன்ன மாதிரி மானுடர்கள் தவிர வேறு ஒருவரும் வெல்ல முடியாத ஒரு வரம் பெற்றவன், 14 உலகங்களையும் அடக்கி ஆண்டு கொண்டிருப்பவன். அவன் வந்து ராமனோட போர் செய்யறத இப்ப ராமன் வந்து சாதாரணமாக அவனை அடிச்சு போட்டுட்டான்னு சொன்னா இது எப்படிப்பான்னு நம்ம நம்புறதுக்கும் ஒரு இது இருக்கலாம். அப்புறம் அவ்வளவு பெரிய இதானுட்டு அதுக்கு வந்து ராமனுக்கும் ஒரு ராவணனோட நேர் எதிர் நின்று போர் செய்வதற்கு, ஒரு சமதளத்துல போர் செய்வதற்கு அவனுக்கு தேவர்கள் வந்து, ராவணன் ஒரு தெய்வத்தோட தேர்ல தான் வந்துட்டு இருக்கான். ராவணனுடைய தேரை பத்தி நம்ம பார்த்த போது அதுவும் ஒரு தெய்வீக தேர்ன்னு பார்த்தோம். ஸோ இன்னொரு தெய்வீக தேர்ல ராமன் நின்று போரிடுவது வந்து ராமனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லை, அனுமானுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. இது வந்து களத்தை சமதளமாக மாற்றுறதுக்காக பண்ணின ஒரு புத்தின்னு சொல்லலாம். அது வால்மீகி அதை சொல்லியிருக்காரு. அப்படி அதற்கு மேல வால்மீகி ராமாயணத்துல ராமன் ரொம்ப தளர்ந்து ராவணனை அடிக்க முடியலையேன்னு தளர்ந்து நிக்கிற பொழுது அகஸ்தியர் வந்து அவனுக்கு அவனுடைய குலதெய்வமான சூரியனையும் நினைவு ஊட்டி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கொடுக்குறான்ங்கிறதே நம்ம வால்மீகி ராமாயணத்துல பார்க்கலாம். சோ அதனால இதை வந்து நம்ம வேற பலவிதமாக நம்ம கற்பனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோன்றது. இல்ல வால்மீகி ராமாயணத்துல தேர் வந்த உடனே ராமனுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் தேரில் ஏறிவிட்டான். இந்த கேள்விகளை எல்லாம் அவன் கேட்கவில்லை தான் வால்மீகி ராமாயணம் சொல்வதா கேள்விப்பட்டேன். அடுத்த ஐயா பாடல் 21வது பாடல்ல கண்ணும் மனமும் அடிய காலும் அப்படின்னு வந்ததுக்கு, கண்ணுக்கு நீங்க ஒரு பொருள் சொன்னீங்க, கருத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொன்ன மாதிரி. கண்ணுதல் என்ற வர்புக்கு கருதுதல் குறித்தல் ரெண்டும் அகராதி தரும் பொருள். ஆனா கண்ணும் எடுத்துக்கினா கூட இங்க பொருள் பொருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரைட்டு. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. கண் மற்ற பொறிகளை விட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆர்கன், அதாவது அது சென்று பற்றும் கருவி அப்படின்னு சொல்றாங்க. மற்ற பொறிகளுக்கெல்லாம் அந்த உணர்வுகள் வந்து சேர வேண்டும், ஆனால் கண் மற்றும் தானே சென்று பற்றும். அந்த விதத்துல காலுக்கும் மனத்திற்கும் கூட ஒப்பிடலாம். அந்த கண்ணுன்னு எடுத்துக்கினாலும் இந்த இடத்தில் மனம் கால் இரண்டும் சொல்லப்படுவது வேகம் குறித்து. வேகம் நீங்க கண் வந்து பற்றும், நீங்க சொல்றது தொட்டாதான் தெரியும், நாக்குல வந்து நாக்குக்குள்ள வச்சாதான் நாக்கு சுவை எரியும், மூக்குக்குள்ள வந்தாதான் மனம் அப்படின்னு. கண் வந்து தானாகவே போய் பார்த்து விடும் என்பது அந்த வேகம் உண்டு கண்ணுக்கு. ரைட்டு. இந்த இடத்தில் வேகம் என்று சொல்லும் பொழுது ஊவேசா என்ன எழுதுறாருன்னா, கண்ணும் மனமும், மனத்துடைய மனோவேகம் எப்பேற்பட்ட மனம் என்பது கருதக்கூடிய மனம். கண்ணும் மனம், கண் என்பது நீங்க பெயர் சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்கிற ஒரு உறுப்புன்னு ஆயிடும். கண்ணுதல் அப்படிங்கிற வர்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணும் மனம் என்றால் சிந்திக்கக்கூடிய, கருதக்கூடிய, ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய மனம். அப்பேற்பட்ட மனம் வாயு வேகம், காற்றின் வேகம்
இவற்றை எல்லாம் விட அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னு பொருள்களோட இடம் இருக்குன்னு. நான் ஐ வாஸ் சர்ப்ரைஸ். உவேசா மட்டும்தான் இந்த உரை எழுதியிருக்காங்க. மற்றவங்கள்லாம் கண் என்பது ஒரு உறுப்பு என்ற வகையில் தான் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். நன்றி. அதை தவிர நம்முடைய உபனிஷதங்கள் மனசுக்கு இருக்கிற வேகத்தை கண்ணுக்கு அந்த வேகம் கிடையாதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப மனசால சிங்கப்பூரை நினைக்கிறேன், என் மனசு சிங்கப்பூரை ரீச் பண்ணிடுது. என் கண்ணு சிங்கப்பூரை ரீச் பண்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கணும். வாயு வேகம் மனோவேகம்ங்கிறது அதான் உபனிஷத்துல சொல்றது. தத்தேஜதி தன்னேஜதி தத்தூரே தத் வந்திக்கே அப்படின்னு மனசை பத்தி சொல்றதே. மனசு நினைச்சா 14 உலகம் தாண்டி ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட்ல போயிடும். கண்ணுக்குள்ளதானே வருது. நீங்க அந்த பிம்பம் கண்ணுக்குள்ளே வந்துருது. நீங்க காது ஒலி கேட்கற மாதிரி தான் கண்ணும் செய்யுது. அதனால டிஃபரன்ஸ் கிடையாது. நன்றி நன்றி சுந்தரேசன். மகாபாரத யக்ஷ இந்த யுதிஷ்டின யக்ஷன் கேள்வி கேட்கும்போது எது வேகமானதுன்னு கேட்கும்போது மனசு வேகம்னு சொல்லுவோம் யுதிஷ்டன். அதை வியாசர் பதிவு பண்ணி வைக்கிறது. நன்றி. ஏகேவி சார், ராமகிருஷ்ணன் ஏகேவி சார் சொல்லுங்க. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயம் உவே சாமிநாதையர் உரையில நிறைய இருக்கு. இல்ல இத பார்த்து பிரமிச்சுதான் திருப்பி பப்ளிஷ் பண்ண திருப்பி அதை. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ தட். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னால என் கையில ஓவேசா உரை கிடையாது. நீங்க கொண்டு வந்ததுனால ஓவேசா உரை இப்ப எல்லார்ட்டையும் கிடைக்கிறது. யூ ஹவ் டன் எ கிரேட் சர்வீஸ். அதை பப்ளிஷ் பண்ணதுனால யூ ஹவ் டன் எ கிரேட் சர்வீஸ். வைமுகோவோ இல்லைன்னா பள்ளத்தூர் பழனியப்பனோ இல்லைன்னா வர்த்தமானனோ சொல்லாத நிறைய விஷயங்கள் ஓவேசால என்னால. அது பெரிய விஷயம். அது மாமா நமஸ்காரம். மாமா நமஸ்காரம் ராமகிருஷ்ணன். அதாவது ஒரு விசேஷம் என்னன்னா, ராவணன் இருந்து எல்லாரும் புல் அவுட் பண்றா அப்படிங்கிற ஒரு காரியத்தை எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு இதுக்காக வேண்டி கூட இருக்கலாம். இல்ல அதான் that is also contribute அப்படிங்கிற மாதிரி இந்த தேர் அமைச்சிருக்கலாம் என்பது ஒரு பார்வை. சார் இன்னொன்னு சொல்ல சார். இருந்தாலும் அதாவது ராவணன் ஆடம்பரத்தோடு ஒரு தேரோடு வரும்போது இவர் மானிடன் சாதாரண கீழே நின்றுட்டு சண்டை பிடிச்சா ராவணன் ஜெயிச்சாலும் கூட ராவணனுக்கு ஒரு புகழ் வராது. ராவணனுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு பெரிய வீரனோட ஈக்குவல், அதாவது சங்கரையா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஈக்குவல் ஆளோட தான் மோதி இருக்கிறாருங்கிற செட்டப் காமிக்கிறதுக்காக அந்த தேர்ல அவர் ஏறி இருக்கலாம். அந்த தேரை அவர் அக்செப்ட் பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நாகபாசம் அப்புறம் இந்த பிரம்மாஸ்திரம் எல்லாம் இருக்குதுன்னா அது ஒரு அடிஷனல் தானே, அதை தேவர் கொடுத்தது தானே. அதே மாதிரி தேரும் தேவர் கொடுத்தது தான். இதுல ராமருக்கு இழிவோ இல்ல எதுவும் இல்ல. நம்ம இவரு ராவணனுக்கு ஒரு பூஸ்டிங் தான் கிடைக்குது. ஒரு நல்ல ஈக்குவலான ஒரு ஆளுகிட்டதான் சண்டை பிடிச்சிருக்கிறாரு, அவங்கிட்டதான் தோத்துருக்காங்க மாதிரி இருக்கும். அவ்வளவு எங்க இடிக்கிறதுன்னா முதல் போர் புரிபடலத்துல யுத்த காண்டத்துல கம்பெனி எழுதிட்டான். எங்கிட்ட டெக்ஸ்ட் இல்ல இமீடியட்டா சொல்றதுக்கு. ராவணன் போர் ஏறி வரான், ராமன் போர் ஏறிக்கு போறான், பாக்கத்துல நின்றுட்டு இருக்கான், அனுமன் பார்த்துட்டு இருக்கான். அனுமன் ஒரு வார்த்தை சொல்றான், இந்த போர் சீரிய முறையில் செல்லவில்லை அப்படின்னு அனுமன் வார்த்தை சொல்லிட்டு ஏறுகையின் தோல்மேல் அப்படின்னு ராமன் போய் சொல்றான். இந்த நீங்க சொன்ன இதே ஈக்குவாலிட்டி, அவன் தேர்ல வரா, நீ தரையில் நின்று போரிட போறியா, முடியாதுறையா என்று சொல்லி ஏறுகையின் தேல்மேல் அந்த பர்டிகுலர் போயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சீரிய முறையில் செல்வது இல்லை இந்த செரு என்று அனுமன் எண்ணி அந்த இன்இக்வாலிட்டியை சரி கட்டுறதுக்காக நீங்க ஒண்ணு பார்க்கல. நீங்க நீ எவ்வளவு பெரிய தேர்வனா கொண்டாடா, அதற்கு எல்லா விட நான் மேல் என்று அனுமன் நினைத்து கொண்டு தன்னுடைய தோல் மேல் ஏறுக என்று நிறைய இடங்கள்ல சொல்றான். என்னுடைய தோல் ரொம்ப மெலிந்ததுன்னு நினைக்காதே ராமா. இதுவும் ஒரு இடத்துல சொல்றான், மெலிய தோல் என்றாலும் ஏறுக அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றான். அதனால அனுமனுடைய நீங்க சொன்ன வார்த்தைக்கு இது வந்துடும். இந்த தேர் இல்லாமலே ராவணனை வீழ்த்தியவன் தான்
ராமன் அப்படின்னு. எதுல இப்ப அனுப்பிச்சிருக்காங்க? என்னுடைய ஒரே பார்வை, ஏதோ மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்காளா? நம்மளும் கண்ட்ரிபியூட் பண்றோமே என்று தேவர்கள் இந்த தேரை அனுப்பினார்கள் அப்படின்னு. ஓகே, நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இது தவிர? மற்றவர்கள் ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் சொல்லலாம். ஐயா வணக்கம், லங்கேஷ் பேசுறேன் ஐயா. ஹலோ. இல்லை என்றால் குஹன் சார், இந்த லங்கேஷ்ங்கிறவர் ஏதோ சொல்ல ஆசைப்படுறாரு. ஆமா ஐயா, வணக்கம் ஐயா. நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த பாடல் 23 இருக்கு இல்லையா, 23, 24 இருக்கு இல்லையா, அது என்னன்னா இந்த மாவின் மனம் ஒப்ப உணர் மாதலி அப்படின்னு ஒரு பாடல் ஒரு கடைசி லைன்ல முடியாது இல்லையா அந்த பாட்டு. சோ அந்த பாட்டுல ஆக்சுவலி எனக்கு என்ன புரியாதுன்றது நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அதுல என்னன்னா வந்துட்டு குதிரையின் குதிரையோட மனத்தை அறிஞ்ச மாதலி வலித்தான் அப்படின்றது வந்து அந்த முதல் பாடல்ல முடியுது. அடுத்த பாடல்ல வந்து ராமனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஐயோ, வந்தவர் வந்து உண்மையிலேயே யாருன்னு தெரியலையே, இது அரக்கரோட ஆளா என்னன்றது வந்து ஒரு க்ஷணத்துக்கு வந்து ஒரு யோசனை வருது. வரும்போது வந்துட்டு அந்த சிந்தையில் நினைந்தான். அப்புறம் வந்து மெய் அவன் உரைத்தது என வேண்டி இடை பூண்ட மொய் உலை வயப்பறி மொழிந்த அப்படின்னா, இல்ல வந்தவன் நல்லவன்தான்றத வந்து குதிரை வந்து அக்னாலேஜ் பண்றதா? குதிரை வந்துட்டு ஆமாம், ஓகே, லைக் பரிகள் மொழிந்தன. ஆனா பரிகள் மொழிந்தன என்பதற்கு பரிகள் மொழியுமா என்றால் குதிரையின் மனத்தை அறிந்த மாதலி மொழிந்தான் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர் சொன்னது. குதிரை தான். ஓகே, அது ராமனுக்கு தெரியாது. அதை எடுத்து அதை அறிந்து கொண்ட மாதலி ராமனுக்கு சொன்னான் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பதாக உரையாசிரியர் எழுதுகிறார்கள். இன்னொரு விதமாகவும் பார்க்க முடியும். அந்த தேரை டிஸ்கிரைப் பண்றதே அந்த குதிரைகள் எல்லாம் 4 மறைகளும் சேர்ந்து வந்திருக்குன்னு. சோ அந்த மறைகள் வந்து ராமனுக்கு தெரிவிக்கிறது, வந்திருக்கிறது வந்து மறைநாயகா வந்திருக்கிறது ஒரு தேவத்தேர் தான். இது வந்து அரக்கர்கள் சில்விஷமம் இல்லைங்கிறத அந்த குதிரைகள் மறைகள் எடுத்து சொல்லுகிறதுன்னு நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். 4 குதிரைகள் எல்லாம் பர்சானிஃபைட் அஸ் குதிரை. ஆமா ஆமா, அப்படின்னு சொல்றது. நீங்க சொன்ன 2 பாட்டு, தேரில் போர் அரக்கன் செல சேவகன் தனியே பாரில் செல்கின்ற வறுமையை நோக்கினன் பரிந்தான் சீரில் செல்கின்றது இல்லை இச்செரு என்னும் திறத்தால் வாரில் பெய்கள் மாருதி கதுமென வந்தான் 100 பற்புடை நொறில் பறி தேரின் மேல் நுண்ணும் மாறுயின் பேர் அரக்கன் பொற நிலத்து நீ மலைகள் வேறு காட்டும் ஓர் வறுமையை மெல்லிய எனினும் ஏறுகை ஐய என்னுடைய தோளின் மேல் என்றார். பாட்டு 72, 32, 72, 33. நான் அந்த புஸ்தகம் இங்க வச்சுக்கல. தேங்க்யூ ஜோஷி. சோ அனுமன் சொல்கிறான், சீரில் செல்வது அல்லது இச்செரு என்பது அது ஒண்ணு, மெல்லிய எனினும் ஏறுக என் தோள் என்று. அனுமனுடைய தோல், அனுமனுடைய சாரத்தியம் இஸ் மச் பெட்டர் தேன் ஆர் அட் இஸ் ஈக்குவல் டு மாதலிஸ் தேர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் நான் இன்னொன்று சொல்லுவேன், இது வந்து ரொம்ப இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஐயோ, நாங்கள் அப்பவே அனுப்பிச்சிருக்கணும் ஐயா, பாவம் ராமனுக்கு அந்த முதல் போர் புரி பள்ளத்திலேயே அனுப்பிச்சிருக்கணும், வி மிஸ்டு தட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போவாது அனுப்பிச்சுருமே அப்படின்னு அனுப்பிச்சாங்கன்னு பொருள் கொள்ளலாம். அதாவது நீ அப்பவே வெற்றி பெற்றுட்டா, இப்பவும் கண்டிப்பா வெற்றி பெற்றுவை, இருந்தாலும் பரவாயில்லப்பா இதை ஏத்துக்கோ என்று ஒரு டபுள் என்ஷூரிங் ஆர் ட்ரிபிள் என்ஷூரிங்கிறது மாதிரி இந்த தேரை அனுப்பினார்கள் என்று கொள்ளலாம். அந்த முதல் போர் நடந்து ராவணன் தோல்வியுற்று ஆனால் இறக்காமல் திரும்பி போறது வந்து அந்த கதைக்கு ஒரு அதீதமான ஒரு இனிமையை கொண்டு வர்றது. ஏன்னா ராமன் வந்து அவனை மன்னித்து மறந்து, சரி இவ்வளவும் நடந்தாச்சு, இருந்தாலும் இப்போவாவது நீ சீதையை திரும்பி கொடுத்துட்டு விபீஷணனை ராஜனா மாத்திரும், உயிர் பிச்சை எடுத்துக்கோ அப்படின்னு ராமன் சொல்றது ராமனுடைய ஒரு எல்லையற்ற ஒரு கருணையை காட்டுறது. ராவணன் அதை மறுத்து திரும்பி போருக்கு வருவது தெரியும் அவனுக்கு, உள்ளூரப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் பைனவ். ஒண்ணு அவன் ஒண்ணு நான் சொல்றானே தவிர அவனுக்கு தெரியும் அந்த ஒண்ணு நான் தான் நடக்க போறதுன்னுட்டு.
அப்படி இருந்தாலும் அவன் போருக்கு தயாராக திரும்பி வருவது ராவணனுக்கும் ஒரு சிறப்பு கொடுக்கிறது. we can say அவன் வந்து ஒரு இவ்வளவு மூர்க்கத்தனமான முட்டாளாக சீதையை விடாம இருக்கானேன்னு. அதே சமயத்துல ஒரு உண்மையான வீரனாக வெற்றி அல்லது வீர மரணம்ங்கிறத ஏத்துண்டு அவன் வரதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நன்றி. ஒரு கதையோட நயம் இதெல்லாம். நின்ற போதும் சொன்னவன், வென்றில நின்ற போதும் என் பெயர் நிற்கும் வந்தவன். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டது இல்லையா சார்? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தேவர்களுக்கு ராமன் தான் ஜெயிக்க போறான், இல்ல பணத்தை கட்டு. இல்ல, பட் இவ்வளவுக்கு அப்புறம் there is a small contribution by மாதலி. ராமனுடைய கேரக்டரை எக்கச்சக்கமா உயர்த்தக்கூடியதாக அது வந்து we will see it after 3 months or so. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள்? இல்லை என்றால் குகன் ஓகே சார், நாங்க க்ளோஸ் நீங்க வகுப்பு க்ளோஸ் பண்ணலாம் ஐயா. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.